ஏற்கனவே நேற்றுக்கு வரைக்கும் மொத்தம் 4 சாப்டர்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 5வது சாப்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த 5வது சாப்டரை பொறுத்த வரைக்கும் சம்மன்ஸ் அண்ட் வாரண்ட், இது 29வது ரூல்ல இருந்து 31வது ரூல் வரைக்கும் இந்த சாப்டர் சொல்லுது. இதுல சம்மன்ஸ் அண்ட் வாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் சம்மன்ஸ்ல பெருசா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல நம்ம பிராக்டிஸ் ஓரியன்டாவோ பார்க்க வேண்டியது ஒன்றும் பெருசா அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ். இப்போ நம்ம மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல எப்படி சம்மன் சர்வ் பண்ணணும், யார் மூலமா சர்வ் பண்ணணும், எப்படி சம்மனை கொடுக்கணும், எப்படி அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் தான் இதுல இருக்கு. இருந்தாலும் மேலோட்டமா சம்மன்ஸ் பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அடுத்து வாரண்ட்டுக்கு போயிடலாம். வாரண்ட்ல சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சம்மன்ஸை விட வாரண்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம். சம்மன்ஸ் மெயினா நம்ம என்ன பார்க்கறோம்னா, ரூல் 29 பொறுத்த வரைக்கும் சம்மன்ஸ் நமக்கு ஜென்ரலா கிரிமினல் சைட் ஆஃப் பிராக்டிஸ் அட்வொகேட்ஸுக்கு தெரியும். 2 விதமான சம்மன்ஸ் இருக்கு. ஒன்னு விட்னஸ் சம்மன், இன்னொன்னு அக்யூஸ்ட் சம்மன். ஸோ விட்னஸ் சம்மன்ல நம்ம இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். விட்னஸ் சம்மன்ல யார் சைன் பண்ணுவாங்க? ஹெட் கிளார்க் சைன் பண்ணுவாரு. இல்லைன்னா அதுக்குன்னு யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? இப்போ சம்மன்ஸுக்கு இப்போ ஒரு ரெக்கார்ட் கிளர்க் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, சம்மன்ஸ்ல ரெக்கார்ட் கிளர்க் சைன் பண்ணுவாரு. என்னென்னு சைன் பண்ணுவாரு? பை ஆர்டர் அப்படின்னு போட்டு ஆன் பிகாஃப் ஆஃப் தி ப்ரிசைடிங் ஆஃபீஸர் யார் பண்ணுவாங்க? மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் பண்ணுவாங்க. அதுக்கு யாரை அந்த கோர்ட்ல எப்போ அந்த நாமினேட் பண்ணியிருக்காங்களோ அவங்க பண்ணுவாங்க. ஆனா அக்யூஸ்ட் சம்மனை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜு தான் சைன் பண்ணுவாங்க. யாரு ப்ரிசைடிங் ஆஃபீஸரோ மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லை யாரு செஷன் ஜட்ஜோ அவங்க தான் சைன் பண்ணணும். இதே சம்மன்ஸ் அண்ட் வாரண்ட்ல கூடுதலா என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சப்போஸ் கம்ப்ளைண்ட் கேஸா இருக்கு, அதர் தென் போலீஸ் கேஸ் அப்படின்னா, சம்மன்ஸ் அனுப்பும்போது அது கூடவே கம்ப்ளைண்ட் காப்பி ஒன்று என்க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி சம்மன்ஸ்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, சம்மன்ல டேட்டு அண்ட் டைம், எத்தனை மணிக்கு என்ன தேதியில விட்னஸ் அப்பீர் ஆகணும், அக்யூஸ்ட் அப்பீர் ஆகணும், அப்புறம் பிளேஸ் எந்த கோர்ட்ல அப்பீர் ஆகணும், இந்த விஷயங்கள் சொல்லணும். இன்னொரு விஷயம் இப்ப கூடுதலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சம்மன்ஸ்ல ஒரு ப்ரிஃபிக்ஸ் திருமதி, திருநங்கை, திருநம்பி அந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் கட்டாயம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு சம்மன் சர்வ் பண்றதாக இருந்தால் எப்படி சர்வ் பண்ணலாம் அப்படின்னா, டைரக்டாவே அந்த பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு சர்வ் பண்ணிட்டு அவருடைய சுப்பீரியர் ஆபீசருக்கு இன்டிமேட் பண்ணா போதுமானது. அல்லது இது எதுக்காக இப்போ த்ரூ ப்ராப்பர் சேனல் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அவங்க கன்சர்ன் ஸ்டாஃபுக்கு கம்யூனிகேட் பண்ணி அதுக்கப்புறம் வரும்போது உங்களுக்கு டைம் நிறைய ஆகும். இப்போ நமக்கு ஹியரிங் ரொம்ப லாங் ஹியரிங்கா கொடுத்தாதான் அந்த மாதிரி சர்வ் பண்றதுக்கு பாசிபிள். அதனால இப்போ என்ன பண்றாங்க, டைரக்டா கன்சர்ன் ஆபீசருக்கு சர்வ் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஆபீசருக்கு நம்ம சர்வ் பண்ணோம்னா அன்னெசரி போஸ்ட்பான்மெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஹியரிங் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி சம்மன் சர்வ் பண்ணி ஆபீசர் வந்துட்டாங்கன்னா கட்டாயம் எக்ஸாமின் பண்ணணும், இது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெடிக்கல் ஆபீசருக்கு நம்ம சம்மன் சர்வ் பண்ணும்போது கூடுதலாக சம்மன்ல என்ன சொல்லி இருக்கணும் அப்படின்னா, இப்ப மெடிக்கல் ஆபீசர் எது சம்பந்தமா எவிடன்ஸ் கொடுக்க வருவாரு? ஒண்ணு ஏதாவது ஒரு வூண்ட் சர்டிபிகேட் சம்பந்தமா வருவாரு, இல்லைன்னா ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டரு, வூண்ட் சர்டிபிகேட், போஸ்ட்மார்ட்டம், இந்த விஷயங்கள் தான் மெடிக்கல் ஆபீசர் எவிடன்ஸ் கொடுக்க வர போறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு நம்பர் ஆஃப் கேசஸ் பார்ப்பாரு, நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர்ஸ் எழுதுவாரு. ஸோ அவர் ரெஃபரன்ஸ் இல்லாம ஒரு எவிடன்ஸ் சொல்ல முடியும். ஸோ சம்மன்ஸ்ல நம்ம என்ன சொல்லணும், ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர் சம்பந்தமா அவர் எவிடன்ஸ் கொடுக்க வர்றாருன்னா அந்த பர்டிகுலர் ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர் நம்மளுடைய கேஸ் ரெக்கார்ட்ல இருக்கும். அதில் இருக்கிற சீரியல் நம்பர், போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட்னா அதுல இருக்கிற சீரியல் நம்பர், அல்லது வூண்ட் சர்டிபிகேட்னா அதுல இருக்கிற சீரியல் நம்பர் மென்ஷன் பண்ணி அந்த சீரியல் நம்பர் சம்பந்தப்பட்ட ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர் இது சம்பந்தமா நீங்க எவிடன்ஸ் கொடுக்க வரணும் அப்படின்ட்டு அதுல ஒரு நோட் மென்ஷன் பண்ணணும். இது மெடிக்கல் ஆபீசரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இப்ப பாருங்க, சில நம்ம பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு கேஸ் ஃபைனல் ரிப்போர்ட் போடும்போது இந்த ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அபிஷியல் விட்னஸஸ்,
அப்போ ஃபைனல் ரிப்போர்ட் போடும்போது ஒரு அட்ரஸ்ல இருப்பாங்க, ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவே ட்ரையலுக்கு வரும்போது ஒரு 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ வரும்போது அவங்க அதே பிளேஸ்ல இருக்க மாட்டாங்க. ஸோ மெமோ ஆஃப் எவிடன்ஸ்ல அவங்க கொடுத்திருக்கிற அட்ரஸுக்கு நம்ம சம்மன் சர்வ் பண்ணோம்னா போய் சேராது. அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி சர்வ் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் அவர் அட்ரஸ் தெரிஞ்சதுன்னா சர்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இப்ப கூடுதலாக இந்த ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல லேட்டஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இமெயில்லையோ அல்லது மொபைல்லையோ பண்ணலாம். எப்படி சார் இது பாசிபிள் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரூல் நம்பர் 25 பார்க்கும்போது ப்ராசிக்யூஷன் அப்படின்ற ரூல் பார்க்கும்போது அதுல கடைசி சப் ரூல்ல சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? இப்ப நம்ம ஃபைனல் ரிப்போர்ட் போடும்போது இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் என்ன பண்ணணும் அப்படின்னா, விட்னஸ், அக்யூஸ்ட், கம்ப்ளைனன்ட் இவர்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணணும் ஃபைனல் ரிப்போர்ட்ல. அந்த மாதிரி மெமோ ஆஃப் எவிடன்ஸ்ல ஒரு ஆபீசருடைய இமெயில் ஐடி, அபிஷியல் இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணி நம்ம ஃபைனல் ரிப்போர்ட் ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த அபிஷியல் இமெயில் ஐடிக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சம்மனை சர்வ் பண்ணலாம். இது வந்து லேட்டஸ்ட். இதற்கு அப்புறம் சம்மன்ல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, ரூல் 29ல சப் ரூல் 11 மட்டும் பார்க்கணும். ஏன் அதை பார்க்க சொல்றேன் அப்படின்னா, இது வந்து பின்னாடி வரப்போற இன்னொரு ரூலுக்கு இன்டர்லிங்க். அதனாலதான் நான் இதை சொல்றேன். இந்த ரூல் 25 ரூல் 29 சப் ரூல் 11 என்ன சொல்லுது அப்படின்னா, சம்மன் சர்வ் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்? அதை ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த ஆபீசர் அந்த சர்வ் பண்றதுக்கு நம்ம இப்போ ஒரு போலீஸ் ஆபீசர்கிட்ட ஒரு சம்மன் கொடுத்துருக்கோம் சர்வ் பண்றதுக்கு. அவரால் சர்வ் பண்ண முடியலன்னா அது எப்படி நீதிமன்றத்துக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்ற ப்ரொசீஜர் தான் இந்த 29 சப் ரூல்ல தான். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்கேஸ் நாட் ஏபிள் டு சர்வ் சம்மன்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த சம்மனை ரிட்டர்ன் பண்ணும்போது அலாங் வித் அன் அஃபிடேவிட் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும். அந்த அஃபிடேவிட்ல என்ன சொல்லியிருக்கணும்? டீடைல்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் டேக்கன். இப்ப சம்மன் சர்வ் பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தார் அவரு, ஏன் சம்மன் சர்வ் பண்ண முடியல அப்படின்ற ரீசனை அவர் அந்த அஃபிடேவிட்ல சொல்லி அந்த சம்மன் ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த அஃபிடேவிட்டோட ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் அதுல முக்கியமான விஷயம். இது பின்னாடி எங்க வந்து லிங்க் ஆகுது அப்படின்றது நான் லிங்க் ஆகும்போது சொல்றேன். அடுத்து ரூல் நம்பர் 30 இதுவும் சம்மன் சம்பந்தப்பட்ட ரூல் தான். இதுல ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். இந்த ரூல் 30 சம்மன் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட். இப்ப 91 CRPCல நம்ம ஒரு பெட்டிஷன் போடுறோம். அந்த பெட்டிஷன் அலோவ் ஆயிடுதுன்னு, அலோவ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பப்ளிக் ஆபீஸ்ல இருந்து ஒரு டாக்குமெண்ட்டை சென்ட் ஃபார் பண்றது நம்ம ஒரு பெட்டிஷன். அந்த பெட்டிஷனை அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை சென்ட் ஃபார் பண்றதுக்கு ஒரு சம்மன் அனுப்பணும் இல்லைங்களா? அந்த சம்மனை கோர்ட்ல இருந்து அனுப்பும் போது என்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அந்த ரூல் 30. இந்த ரூல் 30 பொறுத்த வரைக்கும் இந்த சம்மனுக்கு நீங்க ஒரு ரெக்யூசிஷன், ஒரு பெட்டிஷன் கொடுக்குறீங்க, 91 பெட்டிஷன் அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா இட் மஸ்ட் பி எ வெரிஃபைடு பெட்டிஷன். 91 பெட்டிஷன் வெரிஃபைடு பெட்டிஷனாக தான் இருக்கணும். அதே மாதிரி அந்த வெரிஃபைடு பெட்டிஷனை ஜுடிஷியல் ஆபீசர் படிச்சு பார்த்துட்டு இஃப் நெசசரி அப்படின்னா ரீசன் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு ஆர்டர் அலோவ் பண்றது அப்படின்னா ரீசன் டு பி ரெக்கார்ட் ஒரு ஆர்டர். அடுத்து இப்ப பாருங்க, ஒரிஜினலை நம்ம சென்ட் ஃபார் பண்ணிருக்கோம் கோர்ட்டுக்கு. ஒரிஜினலை சென்ட் ஃபார் பண்ணி கோர்ட்ல கொண்டு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்? அந்த ஒரிஜினலை நாமளே வச்சுக்கணுமா, இல்ல கொண்டு வந்து ஆபீசர்கிட்ட திருப்பி கொடுக்கணுமா? இதெல்லாம் வந்து கோர்ட் டிசைட் பண்ணும். இப்ப பாருங்க, ஒரிஜினல் ரெக்கார்டு ஒரு ஆபீஸ்ல இருந்து வருது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து ஒரு பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்டரை நீங்க சென்ட் ஃபார் பண்ணுங்க ஒரிஜினலா. அந்த ரிஜிஸ்டரை நீங்களே வாங்கி நீதிமன்றத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா அவர் கண்டினியூஸ் ஒர்க் அதில் பண்ண முடியாது. ஸோ அவருக்கு கட்டாயம் அந்த ரெக்கார்டை நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய சொல்லணும். இப்ப என்ன பண்ணணும் நீதிமன்றம் அப்படின்னா, அந்த ஒரிஜினல்ல இருந்து
நீதிமன்றத்துல உள்ள ஜெராக்ஸ் மிஷின் அல்லது கோர்ட் ஸ்டாஃப் மூலமாக நீதிமன்றத்தில் ஜெராக்ஸ் மிஷின்ல ஒரு காப்பி எடுத்து அந்த ப்ரிசைடிங் ஆபீசர் ஒரிஜினலோட கம்பேர் பண்ணி பார்த்து சர்டிஃபை பண்ணும் ட்ரூ காப்பி, வெரிஃபைடு ட்ரூ காப்பின்னு சர்டிஃபை பண்ணிட்டு ஒரிஜினல் என்ன பண்ணலாம் அந்த கன்சர்ன் ஆபீசருக்கு தெரியும். இது இந்த ரூல் 30ல நாம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ சம்மன்ல இவ்வளவுதான் இருக்கு. அடுத்து நம்ம வாரண்ட்டுக்கு வரோம். வாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரூல் 31ல சில முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயங்கள் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ரூல் 31 பொறுத்த வரைக்கும் வாரண்ட் அப்படின்னு எடுத்துட்டாவே யாரு சைன் பண்ணணும், யாரு வாரண்ட் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் தான். அதுல மினிஸ்ட்ரியல் ஸ்டாரும் செய்யாது. அது கட்டாயம் யார் பண்ணணும்னா ஜுடிஷியல். அந்த ஜுடிஷியல் ஆஃபீஸர் சைன் பண்றதும் என்ன பண்ணணும், பர்சனலா சைன் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஸ்டாம்ப் மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. பாசிமெல் ஸ்டாம்ப்ஸ் அப்படி சிக்னேச்சருக்கு பதிலாக சிக்னேச்சர் மாதிரியே ஸ்டாம்ப், ரப்பர் ஸ்டாம்ப் கிரியேட் பண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. மேஜிஸ்ட்ரேட் பர்சனலா பண்ணணும். அதே மாதிரி எப்பொழுது வாரண்ட்டை இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னா அவசியம், கட்டாயம், தேவைப்படும் போது இஃப் நெசசரினா தான் வாரண்ட் இஷ்யூ பண்ணணும். வாரண்ட் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டட். இப்போ கட்டில பாருங்க, இப்போ NBW இஷ்யூ பண்றாரு அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாரு, இப்போ ஒரு 370 பெட்டிஷன் போடுறீங்க, ரிப்பீட்டடா 2 வருஷமா அவர் வரவே இல்லை. இப்போ என்ன பண்றாரு, 370 பெட்டிஷன் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வாங்கி டிஸ்மிஸ் பண்றாரு. இல்ல ஸ்பெசிஃபிக்கா போன ஹியரிங்ல ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காரு, அப்பியரன்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்கா போட்டிருக்காரு, அக்யூஸ்ட் மஸ்ட் அப்பியர் பிஃபோர் தி கோர்ட் ஆன் அப்படின்னு போட்டு ஒரு டேட் போட்டிருக்காரு. ஸோ அந்த பர்டிகுலர் டேல அக்யூஸ்ட் வரல. அந்த மாதிரி இருக்கும்போது வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம், இஃப் நெசசரி வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம். ஆனா ரீசன் டு பி ரெக்கார்டட். அடுத்து இந்த வாரண்ட்டை யார் மூலமா எக்ஸிக்யூட் பண்ணலாம்னா என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலி போலீஸ், கன்சர்ன் போலீஸ் மூலமா வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதே பாருங்க, இன்ஸ்டிடியூட்டர் அதர்வைஸ் தென் போலீஸ் ரிப்போர்ட், அதாவது ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட், அதுவும் பாருங்க பிரைவேட் கம்ப்ளைண்ட் பை அண்ட் பப்ளிக் சர்வெண்ட். பாருங்க இது எப்படி வரும், எந்த கேசஸ்ல வரும் அப்படின்னா, இப்ப பாருங்க இப்போ 138 கேஸ் எல்லாம் பிரைவேட் கேசஸ் ஃபைல்டு பை அண்ட் இண்டிவிஜுவல் பர்சன், இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில வருது. அதை இவங்க மீன் பண்ணல. பாருங்க இப்ப இந்த ஃபுட் செல் கேசஸ் இல்ல ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஃபைல் பண்ற கேசஸ் இதெல்லாம் ட்ரீட்டட் அஸ் அ கம்ப்ளைண்ட் கேஸ். இது போலீஸ் கேஸ் கிடையாது, அதர் தென் போலீஸ் ரிப்போர்ட் கேஸ் கேட்டகரியில தான் வரும். இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒரு ஃபாரஸ்ட் கேஸை கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்காரு, அதுல ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அது யாரு எக்ஸிக்யூட் பண்ணலாம்னா அந்த ஆபீசரே எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் வித் தி எய்ட் ஆஃப் போலீஸ், போலீஸ் எய்டு தேவைப்பட்டதுன்னு போலீஸ் எய்டு வாங்கிக்கிட்டு அந்த வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அடுத்து இதுல முக்கியமா இன்னும் 2 விஷயங்கள் பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா, NBW ரிஜிஸ்டர் அப்படின்னு புதுசா மெயின்டைன் பண்ண சொல்றோம். இப்போ NBW இஷ்யூ பண்ணும்போது ஏற்கனவே இந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்லயோ நம்ம கோர்ட்ல ப்ராக்டிஸ்லயோ என்ன பண்ணுவாங்க, வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ற வாரண்ட் இஷ்யூ வாரண்ட்னு போடுறதோட சரி வாரண்ட்டை கையை எழுதி கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இப்போ அதுக்கு பர்டிகுலரா ஒரு NBW நான் பெயிலபிள் வாரண்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னா அதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபார்ம் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அத மெயின்டைன் பண்றது என்ன அப்படின்னா, இந்த நான் பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் அதை மானிட்டர் பண்ணுவோம், எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்கன்ட்டு. அந்த வாரண்ட் இஷ்யூ பண்ணும் போதே அதுல ஒரு நோட் எழுத சொல்றாங்க. 30 நாளைக்குள்ள அந்த வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னா 30வது நாள் ரிப்போர்ட் பண்ணணும் அந்த ஆபீசர். ஏன் எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்ட்டு ஒரு ரிப்போர்ட் பண்ணணும் போலீஸ்க்கு. போலீஸ் கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்றாங்க, 90 நாள் வரைக்கும் எக்ஸிக்யூட்டே பண்ண முடியல அப்படின்னா போலீஸ் 90 டேஸ் வரைக்கும் 3 தடவை ரிப்போர்ட் கொடுக்குறாரு, 90 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுது, இன்னமும் எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னா கோர்ட் என்ன பண்ண சொல்றாங்க, அந்த போலீஸ் ஆஃபீஸருடைய சுப்பீரியர் ஆஃபீஸர் யாரோ அவருக்கு ஒரு ரிப்போர்ட் கோர்ட்ல இருந்து அனுப்ப சொல்றாங்க. என்ன அனுப்பணும், வாரண்ட் இஷ்யூ பண்ண சோன்ஸோ டேட்ல வாரண்ட் இஷ்யூ பண்ணோம், சோன்ஸோ போலீஸ் 90 டேஸ் வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணல, டேக் நெசசரி ஆக்ஷன் சுப்பீரியர் ஆஃபீஸருக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்றாங்க. இதுக்கு அந்த வாரண்ட் ரிஜிஸ்டர்லயே இதுக்கு ரெலவென்ட் காலம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம அதை
பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து வாரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முக்கியமான விஷயங்களாக பார்க்கணும். இந்த சாப்டர் இதோட முடியுது. அடுத்து சாப்டர் நம்பர் 6 பார்க்குறோம். சாப்டர் நம்பர் 6 வந்து அப்ஸ்காண்டிங் அக்யூஸ் சம்பந்தப்பட்டது. இதுல ஒரே ஒரு ரூல் தான் இருக்கு, ரூல் நம்பர் 32. இதுலயும் சில முக்கியமான விஷயங்கள் இப்ப லேட்டஸ்ட் இருக்கு, அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ நார்மலா ஒரு அக்யூஸ்ட் அப்ஸ்காண்ட் ஆயிடுறான் அப்படின்னா என்ன அடுத்த ப்ரொசீஜர் என்ன பண்ணுவோம்? ப்ரொக்ளமேஷன் பண்ணுவோம். ப்ரொக்ளமேஷன் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இந்த இதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் உள்ள என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ப்ரொக்ளமேஷன் பண்றதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் பார்க்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏற்கனவே பாருங்க அந்த ஆர்டர் 29 ரூல் 11 இது ஒரு இடத்துல கனெக்ட் ஆக போகுது சொல்ல போறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது ரூல் 32ல தான் கனெக்ட் ஆகுது. இப்ப ரூல் 29:11ல ரூல் 29:11ல ஒரு போலீஸ் ஆபீசர் சம்மனை சர்வ் பண்ண முடியலன்னு வித் அஃபிடவிட் ஒரு ரிட்டர்ன் கொடுத்துறாரு அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கும்போது அதை பேஸ் பண்ணி, அது இல்லாம ரூல் 31:7 அவங்களுக்கு சொல்லாம வந்துட்டேன். ரூல் 31:7 என்ன அப்படின்னா, வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியல, வித்தின் 30 days எக்ஸிக்யூட் பண்ண முடியல, அப்புறம் 30 daysக்கு அப்புறம் ரிப்போர்ட் பண்ண சொல்றாங்க, அப்பவும் எக்ஸிக்யூட் பண்ண முடியல, அப்போ ரீசன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரொக்ளமேஷன் பண்ணணும். ஸோ இந்த ப்ரொக்ளமேஷன் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, சிஆர்பிசில செக்ஷன் 299 போனீங்க அப்படின்னா, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட் எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்றது சம்பந்தமாக தெரியும். நார்மலி எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்றது இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட் இல்லைன்னா கவுன்சில் பண்றாங்க. அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்ட் அப்படின்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட் எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்றதுதான் 299. இப்ப 299 இன்வோக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும் எவிடன்ஸ் அப்படின்னா கட்டாயம் என்ன பண்ணிருக்கோம், ப்ரொக்ளமேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் 299 இன்வோக் பண்ணும். அதே மாதிரி இந்த ப்ரொக்ளமேஷன் இன்னும் டெப்தா போனோம் அப்படின்னா, இப்ப 299 எப்ப இன்வோக் பண்ண முடியும் எப்ப பண்ண முடியாதுன்னு இருக்கு. இப்ப ப்ரொக்ளமேஷன் டிக்ளேர் பண்ணிடுறோம், பண்ணதுக்கு அப்புறம் அதுல 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு சிங்கிள் அக்யூஸ்ட் கேஸ், இல்லைன்னா மல்டிபிள் அக்யூஸ்ட். இப்ப சிங்கிள் அக்யூஸ்ட் கேஸா இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் அக்யூஸ்ட் அப்ஸ்காண்ட் ஆகிட்டான், ப்ரொக்ளமேஷன் ப்ரொசீடிங்ஸ் எடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கேஸை வந்து லாங் பெண்டிங் கேஸுக்கு எடுத்துட்டு போக சொல்றோம். சப் ரூல் 2 அதான் சொல்லுது. லாங் பெண்டிங் கேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ப்ரொக்ளமேஷன் டிக்ளேர் பண்ண கேஸ்ன்னு அர்த்தம். அதுவும் பாருங்க, லாங் பெண்டிங் கேஸுக்கு ப்ரொக்ளமேஷன் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் எந்தெந்த கேசஸ் லாங் பெண்டிங் ரெஜிஸ்டருக்கு கொண்டு போகணும், எந்தெந்த கேசஸ் கொண்டு போக கூடாது. சிங்கிள் அக்யூஸ்ட் கேஸா இருந்தா லாங் பெண்டிங் கேசஸ் கொண்டு போயிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கேஸை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியாத அந்த அக்யூஸ்ட் செக்யூர் பண்ற வரைக்கும், அக்யூஸ்ட செக்யூர் பண்ற வரைக்கும் ப்ரொசீட் பண்ண முடியாத கேசஸ் தான் லாங் பெண்டிங் ரெஜிஸ்டருக்கு கொண்டு போகணும். இந்த லாங் பெண்டிங் ரெஜிஸ்டர் அப்படின்றது ரூல் நம்பர் 68ல சொல்லியிருக்காங்க. ரூல் நம்பர் 68ல சொல்லியிருக்காங்க. அதோட கனெக்டட் தான் ரூல் நம்பர் 32 சப் ரூல் 2. ஸோ சிங்கிள் அக்யூஸ்ட் கேசஸ்ல கொண்டு போகலாம். மல்டிபிள் அக்யூஸ்ட், இப்போ சப்போஸ் 3 அக்யூஸ்ட் இருக்காங்க, அதை எப்ப லாங் பெண்டிங் கேசஸ் கொண்டு போறோம்னா 3 அக்யூஸ்டுமே அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க, 3 அக்யூஸ்ட் மேலையும் ப்ரொக்ளமேஷன் பண்ணியாச்சு அப்படின்னா அப்ப லாங் பெண்டிங் கேசஸ்ல கொண்டு போகலாம். ஏன்னா அதுக்கு மேல அதை ப்ராக்ரஸ் பண்ண முடியாது. ஏன் இதை லாங் பெண்டிங் கேசஸ்ல கொண்டு போக சொல்றாங்க அப்படின்னா, லாங் பெண்டிங் கேசஸ்ல கொண்டு போய் அந்த ரிஜிஸ்டர்ல அதை என்ட்ரி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ஹியரிங் டேட்டு கிடையாது. லாங் பெண்டிங் கேஸ் போயிடுச்சு அப்படின்னா கோர்ட்லயே கோர்ட் லிங்கேஜ்ல என்ன பண்ணி விடுவாங்க, தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வச்சிருவாங்க. ஏற்கனவே இருந்து தேதி ஒத்தி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ற வேர்டு சைன்டை, SINEDI சைன்டை அப்படின்னா மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கிறது. இப்ப ரெகுலர் ரிஜிஸ்டர்ல இருந்து லாங் பெண்டிங் ரிஜிஸ்டருக்கு கொண்டு போயிடணும். அது எப்படி? ரெகுலர் ரிஜிஸ்டர் என்ன மெயின்டைன் பண்ணுவாங்க,
சிசி கேஸா இருந்தா அதுக்கு தனியா ஒரு ரிஜிஸ்டர் இருக்கு, நம்பர் 4 ரிஜிஸ்டர்னு ஏற்கனவே சொல்லுவாங்க. இப்போ ஃபார்ம் மாத்திட்டாங்க. இது எஸ்டிசி ரிஜிஸ்டர்ல இருக்கும் எஸ்டிசியா இருந்தா. அதே பிஆர்சியா இருந்தா பிஆர்சி ரிஜிஸ்டர்ல இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, அந்த ரிஜிஸ்டர்ல ரவுண்ட் பண்ணிட்டு அதை லாங் பெண்டிங் ரிஜிஸ்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஷிஃப்ட் பண்ணிட்டா அது வந்து ப்ராக்ரஸ் இல்லாத கேஸ் அது செக்யூர் பண்ற வரைக்கும் அப்படியே இருக்கும் லாங் பெண்டிங் ரிஜிஸ்டர். ஸோ அடுத்து பாருங்க, சப் ரூல் 3 வந்து ஸ்பிளிட் அப். ஸ்பிளிட் அப் எப்படி பண்ணணும்? இப்போ பாருங்க, ஒரு அக்யூஸ்ட் அப்ஸ்கேண்ட் ஆயிடுறாரு, ப்ரொக்ளமேஷன் நடவடிக்கை எடுத்தாச்சு. ஸ்பிளிட் அப் கேஸ் எதுல வரும்? மல்டிபிள் அக்யூஸ்ட் இருந்தா தான் வரும். சிங்கிள் அக்யூஸ்டுக்கு ஸ்பிளிட் அப் பண்ற கொஸ்டினே வராது. அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா லாங் பெண்டிங் கேஸ்ல போயிடும். இப்ப 4 அக்யூஸ்ட் உள்ள ஒரு கேஸ்ல ஒரு அக்யூஸ்ட் அப்ஸ்கேண்ட் ஆயிடுறாரு, மீதி 3 அக்யூஸ்ட் அப்பீர் ஆயிட்டே இருக்காங்க கண்டினியூஸா. அப்போ இந்த கேஸ லாங் பெண்டிங் ரிஜிஸ்டருக்கு கொண்டு போக முடியுமானா கொண்டு போக முடியாது. ஏன்னா கோ அக்யூஸ்ட் அப்பீர் ஆயிட்டு. சோ ஒரு அக்யூஸ்ட அப்ஸ்கேண்ட் ஆன அக்யூஸ்ட ப்ரொக்ளமேஷன் டிக்ளேர் பண்ணியாச்சு, லாங் பெண்டிங் கேஸுக்கும் கொண்டு போகலாம். இப்போ என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் அக்யூஸ்ட் அப்ஸ்கேண்ட் ஆன அக்யூஸ்ட மட்டும் ஸ்பிளிட் அப் பண்ணிட்டு ரெகுலரா அட்டெண்ட் பண்ற அக்யூஸ்டுக்கு கேஸை ப்ரொசீட் பண்ணணும். இப்படி கேஸை ப்ரொசீட் பண்ணும்போது தான் இந்த செக்ஷன் 299 சிஆர்பிசி வருது இல்லை. இப்போ இந்த எவிடன்ஸை ரெக்கார்ட் பண்ணும்போது இப்போ பாருங்க, ஸ்பிளிட் அப் பண்ணியாச்சு. அதுக்கு கொஞ்சம் லேட்டா வருவோம், எப்படி 299 இன்வோக் பண்றதுக்கு. ஸ்பிளிட் அப்புக்கு ஃபர்ஸ்ட் வருவோம். ஸ்பிளிட் அப் பண்ணும்போது மெயின் கண்டிஷன் என்ன அப்படின்னா, எப்ப ஸ்பிளிட் அப் பண்ணலாம், நீதிமன்றம் சாட்டிஸ்ஃபை ஆகணும் ஸ்பிளிட் அப் பண்றதுக்கு. என்ன ரீசன்ல? நோ பிரிஜுடைஸ் டு ப்ராசிக்யூஷன். ஸ்பிளிட் அப் பண்றதுனால ப்ராசிக்யூஷனுக்கு பிரிஜுடைஸ் ஆகக்கூடாது. அதே மாதிரி அக்யூஸ்ட் இன் அட்டெண்டன்ஸ், ரெகுலரா வந்துட்டு இருக்கிற அக்யூஸ்ட் ஸ்பிளிட் அப் பண்றதுனால பிரிஜுடைஸ் ஆகக்கூடாது. இதுக்கு இந்த 2 நிபந்தனைகளுக்கு நீதிமன்றம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா கேஸை ஸ்பிளிட் அப் பண்ணலாம். ஸோ ஸ்பிளிட் அப் பண்ணா அடுத்து வந்து சப் ரூல் 4 அடுத்த பிரச்சனை வருது. பல நீதிமன்றங்களும் இந்த பிரச்சனை இருக்கு. ஸ்பிளிட் அப் பண்ணா புது நம்பரு எந்த கேஸுக்கு கொடுக்கணும்? கண்டினியூஸா வந்துகிட்டு இருக்கிற அக்யூஸ்டுக்கு புது நம்பரா, அப்ஸ்கேண்ட் ஆன அக்யூஸ்டுக்கு புது நம்பர்? இதை கிளாரிஃபை பண்ற மாதிரி இப்ப லேட்டஸ்ட் இந்த ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரெஷ் நம்பர் யாருக்கு கொடுக்கணும்னா, ஃப்ரெஷ் நம்பர் ஸ்பிளிட் அப் பண்ண கேஸுக்கு தான் கொடுக்கணும், ரிலேட்டிங் டு அப்ஸ்கேண்டிங் அக்யூஸ்ட். அப்ஸ்கேண்டிங் அக்யூஸ்ட் கேஸுக்கு தான் புது நம்பர் கொடுக்கணும். பழைய நம்பர் யாருக்கு? ரெகுலரா வந்துட்டு இருக்கிறவருக்கு பழைய நம்பர். புது நம்பர் அப்ஸ்கேண்டிங் ஆன அக்யூஸ்ட். அதே மாதிரி புது நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து ரெலவெண்ட் ரிஜிஸ்டர்ல என்ட்ரி போகணும். இப்போ பாருங்க, சிஎஸ்ஏ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிசி கேஸ், கேலண்டர் கேஸ். கேலண்டர் கேஸ் பேரண்ட் கேஸ் உடைய நம்பர் வந்து 1/2000 வச்சிருக்கோம். இப்போ 20 வருஷமா அது பெண்டிங் இருக்கு அப்ஸ்கேண்டிங் ஆனதுனால. இப்போ இன்னைக்கு தான் ஸ்பிளிட் அப் பண்றோம் அப்படின்னா, ஸ்பிளிட் அப் பண்ற புது நம்பர் வந்து புது ரிஜிஸ்டர்ல என்ட்ரி பண்ணும். புது ரிஜிஸ்டர்ல 47/2020 புது நம்பர். அது புது ரிஜிஸ்டர் கேலண்டர் கேஸ் ரிஜிஸ்டர் இருக்குங்க, அதுல என்ட்ரி. அடுத்து ஸ்பிளிட் அப் பண்ற கேஸ்ல புது நம்பர் 45/2020 கொடுத்துட்டு பிராக்கெட்ல பேரண்ட் கேஸ் உடைய நம்பரை கட்டாயம் மென்ஷன் பண்ணும். பேரண்ட் கேஸ் என்ன? 1/2000. எந்தெந்த இடத்துல எல்லாம் புது கேஸ் நம்பர் போடலாமோ ஸ்பிளிட் அப் கேஸ்ல, எல்லா இடத்துலையும் பேரண்ட் கேஸ் உடைய நம்பர் கட்டாயம் மென்ஷன். அடுத்து இப்பதான் வரப்போறோம் 299 சிஆர்பிசி எப்படி வந்து பிளே ஆகுது. இப்ப பாருங்க, ஸ்பிளிட் பண்ணியாச்சு, பேரண்ட் கேஸ் தனி, ஸ்பிளிட் அப் கேஸ் தனி. இப்ப பேரண்ட் கேஸ்ல எவிடன்ஸ் எடுக்க போறோம். ஏன்னா அவரு ரெகுலர் அட்டெண்டன்ஸ்ல இருக்காரு அக்யூஸ்ட். இப்ப விட்னஸ சம்மன் பண்ணி எடுக்க போறோம். எடுக்கும் போது இந்த எவிடன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க, இந்த பேரண்ட் கேஸ்ல இந்த எவிடன்ஸ ஸ்பிளிட் அப் கேஸ்லயும் பயன்படுத்திக்கிறது தான் 299. இப்ப 299 என்னன்னா, இப்ப சைமல்டேனியஸா எவிடன்ஸ் 2 கேஸ்லயும் போயிட்டே இருக்கும். இந்த
the absence of accused split up கேஸ்லயும் evidence போயிட்டு இப்ப split up கேஸ் பேரண்ட் கேஸ் இப்ப பேரண்ட் கேஸ்ல ஒரு எவிடன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த எவிடன்ஸை டிபோசிஷனை ஒரு காப்பி எடுத்து அந்த காப்பிலையும் சர்டிஃபை பண்ணி ஸ்பிளிட் அப் கேஸ்லயும் வந்து ரெக்கார்டை வந்து அதை வச்சுக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து இப்போ அப்ஸ்காண்ட் ஸ்பிளிட் அப் கேஸ்ல 2 அக்யூஸ்ட் இருக்காங்கன்னு வைங்க, 2 பேர் அப்ஸ்காண்ட் அப்படின்னா எத்தனை காப்பி எடுக்கணும்னா 2 காப்பி எடுக்கணும். அடிஷனலா 2 காப்பி எடுக்கணும். எதுக்கு? மறுபடியும் எப்ப வந்து அந்த அப்ஸ்காண்டிங் அக்யூஸை செக்யூர் பண்றாங்களோ இந்த டிபோசிஷன் மார்க் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எக்ஸிபிட்ஸ் இது எல்லாத்தையும் அடிஷனல் காப்பி எடுத்து ஸ்பிளிட் அப் கட்டுல வச்சுக்கிட்டே வரணும். எப்ப செக்யூர் பண்றாங்களோ அப்ப அவங்களுக்கு அந்த காப்பியை ஃபர்னிஷ் பண்ணணும். அதுக்காக காப்பி எடுக்க சொல்றோம். அடுத்து இந்த ஸ்பிளிட் அப் கேஸ் செஷன்ஸ் கேஸா இருந்ததுன்னா என்ன எப்படி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்? செஷன் கேஸ்ல மேக் ஓவர் இருக்கும். இப்ப செஷன்ஸ் கேஸ் யாரு காக்னிசன்ஸ் எடுக்கிறாங்க? பிரின்சிபல் செஷன் ஜட்ஜ் யாரோ அந்த கோர்ட்ல தான் கமிட்டல் ஆகி போகிற எல்லா கேசஸையும் பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்ல தான் காக்னிசன்ஸ் எடுக்கும். காக்னிசன்ஸ் எதுல எடுக்கிறாங்க? 193 சிஆர்பிசி, கமிட்டல் 209 சிஆர்பிசி. 193ல காக்னிசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பிரின்சிபல் செஷன் ஜட்ஜ் என்ன பண்ணுவாரு? அத மேக் ஓவர் பண்ணுவாரு. மேட் ஓவர் டு ஏடிஜே1, ஏடிஜே2, ஏடிஜே3 சொல்லுவாங்க. அப்ப ட்ரையல் கோர்ட் யாரு? ஏடிஜே2. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ட்ரையல் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு அக்யூஸ்ட் அப்ஸ்காண்ட் ஆயிடுறான், ப்ரொக்ளமேஷன் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஸ்பிளிட் அப் பண்றாங்க. ஸ்பிளிட் அப் பண்ணும்போது அந்த அடிஷனல் செஷன் ஜட்ஜுக்கு இந்த ஸ்பிளிட் அப் கேஸுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுக்கறதுக்கு பவர் இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? இத நியூ நம்பர் அசைன் பண்ண சொல்லி பிரின்சிபல் செஷன் ஜட்ஜுக்கு அவர் வந்து ஏடிஜே வந்து அனுப்புவார். நியூ நம்பர் அசைன் பண்ணி திரும்ப வந்ததுக்கு அப்புறம் 2 கேஸையும் ப்ரொசீட் பண்ணும். இதுதான் இந்த விஷயங்கள் அப்ஸ்டாண்டிங் அக்யூஸ் சம்பந்தமாக இந்த 32 ரூல்ல. அடுத்த சாப்டர் போனோம் அப்படின்னா 7th சாப்டர். 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் பிரிலிமினரி என்கொயரி, அதாவது கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் சம்பந்தமான ஒரு ரூல் தான் இந்த சாப்டர் நம்பர் 7ல இருக்கு. ரூல் நம்பர் 33. ரூல் நம்பர் 33 பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது. இப்ப கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்தாலே அது என்ன வழக்காக இருக்க வேண்டும்? எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரையபிள் பை செஷன்ஸ். அந்த அஃபென்சஸ் இருக்கக்கூடிய வழக்காக இருந்தால்தான் இந்த கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்ற வார்த்தையே வரும். இப்ப பாருங்க, கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் பண்ற பவர் யாருக்கு இருக்கு? ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட். இப்ப இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட் 173 கிளாஸ் 2ல ஃபைனல் ரிப்போர்ட் யார்கிட்ட கொடுக்கணும்? ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட். அவர் எப்படி எடுக்கணும், ஃபைலுக்கு எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ப்ராசிக்யூஷன் அப்படின்ற சாப்டர்ல நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம். இப்ப பாருங்க, அது ஃபைலுக்கு எடுக்கும் போது என்ன நம்பர் அசைன் பண்ணுவாங்க அப்படின்னா பிஆர்சி, பிரிலிமினரி கேஸ் ரிஜிஸ்டர், பிரிலிமினரி ரிஜிஸ்டர் கேஸ் பிஆர்சி, பிரிலிமினரி ரிஜிஸ்டர். அதுதான் அந்த கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ்க்கு உண்டான நம்பர். இது அலர்ட் பண்றது எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரையபிள் பை செஷன்ஸ் கேஸ்ல. மேஜிஸ்ட்ரேட் என்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும்? ஃபைலுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் காப்பீஸ் ஃபர்னிஷ் பண்ணணும். என்ன செக்ஷன்ல? 207 அல்லது 208. 207 எதுக்கு வரும்? 208 எதுக்கு வரும்? 207 வந்து போலீஸ் ரிப்போர்ட் கேஸ், 208 அதர் தென் போலீஸ் ரிப்போர்ட் கேஸ். ட்ரையபிள் பை எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரையபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன்ஸ். இது ஃபர்னிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஷல் கமிட், செஷன்ஸ் கமிட் பண்ணணும்.
இப்ப கமிட்டல் கோர்ட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப் ரூல். என்ன பண்ணக்கூடாது? ஒரு பிரிலிமினரி என்கொயரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கமிட்டல் கோர்ட்டு செஷன்ஸ் கேஸ்ல பிரிலிமினரி என்கொயரி எல்லாம் பண்ண வேண்டியது. அதே மாதிரி சார்ஜ் ஃப்ரேம் பண்ணக்கூடாது. சார்ஜ் யார் ஃப்ரேம் பண்ணுவாங்க? செஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு ஃபார்மல் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ்க்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்க, கேஸின் கவுண்டராக இருந்தா இது முக்கியமான விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் இருக்கு. அதுல 2 கேஸ்ல ஒரு கேஸ் வந்து ட்ரையபிள் பை செஷன்ஸ், இன்னொரு கேஸ் ட்ரையபிள் பை மேஜிஸ்ட்ரேட்னு. இப்போ 2 கேஸையும் கமிட்டல் பண்ணணுமா, இல்ல செஷன்ஸ் கேஸை மட்டும் கமிட்டல் பண்ணிட்டு மேஜிஸ்ட்ரேட் அந்த கேஸை ரீடைன் பண்ணிக்கலாமா என்றால் இந்த சப்ரூல் 2 சப்ரூல் 4 நல்லா கிளியரா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த லேட்டஸ்ட் ரூல் சொன்னாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 2 கேஸையுமே தான் கமிட்டல் பண்ணணும். 2 கேஸையுமே தான் கமிட்டல் பண்ணணும். சரி, இப்போ எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரையபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன்ஸ்னா 209ல கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு, பண்ணிடலாம். பட் கவுண்டர் கேஸ் வந்து ட்ரையபிள் பை மேஜிஸ்ட்ரேட், எக்ஸ்க்ளூசிவ்லி கிடையாது. அப்ப என்ன ப்ரொசீஜர் இருக்கு சிஆர்பிசில இதை கமிட் பண்றதுக்குன்னா 323 சிஆர்பிசியை இன்வோக் பண்ண சொல்லுது. 323 சிஆர்பிசி என்ன சொல்லுது? ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒரு ட்ரையல் நடத்திட்டே போறாரு, வாரண்ட் கேஸ் ப்ரொசீடிங்ஸ்ல நடத்திட்டு போறாரு. எவிடன்ஸ் எக்ஸாமின் பண்ணிட்டு வரும்போது விட்னஸ் பாக்ஸ்ல பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் ஐ விட்னஸ்ல இருந்து டிஃபேக்ட் கம்ப்ளைண்ட்ல இருந்து 5 விட்னஸ் கண்டினியூஸ் சொல்லிட்டே வராரு. ஒரு செஷன்ஸ் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுது, டிபோசிஷன். அப்ப என்ன பண்ணலாம்? ப்ரொசீடிங்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ மேஜிஸ்ட்ரேட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா அந்த கேஸை வந்து கமிட்டல் பண்ணலாம் அப்படின்ற பவர் தான் 323 சிஆர்பிசி. இந்த பவரை இன்வோக் பண்ணி இந்த கவுண்டர் கேஸையும் கமிட் பண்ண சொல்றாங்க. எப்ப கமிட் பண்ண சொல்றாங்க? எர்லியஸ்ட் ஸ்டேஜ்லயே பண்ண சொல்றாங்க. அது 323 என்ன சொல்லுது? இன் தி கோர்ஸ் ஆஃப் ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் அனுப்பலாம்னு சொல்றாங்க. இவங்க இதுல என்ன சொல்றாங்க? இனிஷியல் ஸ்டேஜ்ல செஷன்ஸ் கேஸ கமிட்டல் பண்ணும் போதே கவுண்டர் கேஸையும் சேர்த்து கமிட்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இதுல இன்னும் என்ன இருக்கு அப்படின்னா, கமிட்டல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட வெப்பன்ஸ், ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் கூட அனுப்ப சொல்றாங்க. அந்த லிஸ்ட்ல முக்கியமா என்ன சொல்றாங்க? கோர்ட்ல என்னென்ன மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, என்னென்ன வெப்பன்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் பண்றதுல அடிஷ்னலா ஒண்ணு சேர்க்க சொல்றாங்க. பாருங்க, பல வழக்குகள்ல இப்போ வெஹிக்கிள் இன்வால்வ் ஆயிருக்குன்னு வைங்க. அப்ப என்ன பண்ணிருப்போம்? ஒரு இன்ட்ரீம் கஸ்டடி கொடுத்துருப்போம், செக்ஷன் 451 இன்வோக் பண்ணி ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன்ட்ரீம் கஸ்டடி கொடுத்துருப்போம். பாருங்க, அதுல கேஸா இருந்தால் கூட மேஜிஸ்ட்ரேட் இன்ட்ரீம் கஸ்டடி கொடுக்கணும்னு சொல்லி நிறைய சைட்டேஷன்ஸ் இருக்கு. பாருங்க, அதுல அந்த சுந்தர்பாய் அம்பாலால் கேஸ்ன்னு இருக்கும். அந்த கேஸ்ல பெரிய கைட்லைன்ஸே கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எப்படி கொடுக்கணும், கரன்சி எப்படி கொடுக்கணும், வெஹிக்கிள்ஸ் எப்படி கொடுக்கணும், அதுல நிறைய டீடைல்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கொடுத்து இன்ட்ரீம் கஸ்டடியில் இருந்தா எந்த விட்னஸ் கொடுத்துருக்கோம், யாரு ஓனர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, யார்கிட்ட அந்த மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்றத வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் அதை கட்டாயம் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. ட்ரையல் கோர்ட் கூட கால்ஃபர் பண்ணிக்கலாம். சப்சிக்வெண்டா காக்னிசன்ட் செஷன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ட்ரையல் கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க, மேட் ஓவர் பண்றாங்க, ட்ரையல் கோர்ட் அதுக்கப்புறம் கால்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்ததுனாலும் அதை வந்து அனுப்பிச்சு விட்டுறோம் செஷன்ஸ். அடுத்து கமிட்டல் பண்றதுக்கு ஒரு டைம் டியூரேஷன் ஃபிக்ஸ் பண்றாங்க இந்த ரூல்ல. சப் ரூல் 8ல ஃபைனல் ரிப்போர்ட் ரிசீவ் பண்ணி இட் இஸ் ஃபவுண்ட் கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து 2 மாதத்துக்குள்ள கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் பண்ணுங்க. 2 months தான் டைம். அதே மாதிரி கமிட்டல் பண்றதுக்கு முன்னாடி அக்யூஸ்ட் கிட்ட என்ன கொஸ்டின்ஸ் கேட்டு ரெக்கார்ட் பண்ணணும். என்ன கொஸ்டின்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா, முக்கியமான கொஸ்டின் என்ன?
டிஃபென்ஸ் அட்வொகேட் அரேஞ்ச் பண்றதுக்கு வசதி இருக்கா? டிஃபென்ஸ் அட்வொகேட் அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் அட்வொகேட் நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கணும். ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் செஷன்ஸுக்கு கமிட்டல் ஆக போகுது தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் செஷன்ஸ் கோர்ட்ல டிஃபென்ஸ் கவுன்சில் நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும். அவன் இல்லை எனக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ்ல ஒரு நோட் எழுதணும். இந்த கொஸ்டின் கேட்டு நான் ஆன்சர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், இந்த அக்யூஸ்ட் வந்து லீகல் எய்டு அவைல் பண்ணிக்கிறதுக்கு கேட்டிருக்காரு அப்படின்றது சொல்லணும். அதே மாதிரி சஃபிசியன்ட் மீன்ஸ் ஃபார் என்கேஜிங் அன் அட்வொகேட் இருக்கான்னு கேட்கணும். தங்களுக்கு அட்வொகேட்டை என்கேஜ் பண்றதற்கு வசதி இருக்கா அப்படின்னு கேட்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 304 CRPCல லீகல் எய்ட்ல ஸ்டேட் பிரீஃப் யாரு வந்து அதுக்கு ஆர்டர் போடணும் அப்படின்னா கமிட்டல் கோர்ட் கிடையாது, செஷன்ஸ் கோர்ட் தான் 304 இன்வோக் பண்ணுவாங்க இந்த செஷன்ஸ் கேசஸை பொறுத்த வரைக்கும். பட் என்ன பண்ணணும்? இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரை ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த கமிட்டல் ஆர்டர்ல அனுப்பணும். செவரல் இருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு அஃபென்ஸ் நடக்குது, அந்த அஃபென்ஸ்ல ஒரு 5 அக்யூஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த 5 அக்யூஸ்ட்ல 4 அக்யூஸ்டுக்கு அஃபென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரையபிள் பை மேஜிஸ்ட்ரேட், எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரையபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன். 4 பேருக்கு ஒரு பர்டிகுலர் அக்யூஸ்டுக்கு மட்டும் அவருக்கு மேட் அவுட் ஆகிற அஃபென்ஸ் ட்ரையபிள் பை மேஜிஸ்ட்ரேட். இப்ப அந்த பர்டிகுலர் அக்யூஸ்டுக்கு மட்டும் மேஜிஸ்ட்ரேட் வச்சுக்கிட்டு கமிட்டல் பண்ணணுமா என்றால் பண்ணக்கூடாது. அந்த அக்யூஸ்டுக்கும் சேர்த்து தான் எல்லா அக்யூஸ்டையும் தான் கமிட்டல் பண்ணணும். இது கிளாரிட்டி பண்றதுக்காக இந்த சப்ரூல் வச்சு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் முக்கியமான விஷயங்கள். நம்ம அடுத்த சாப்டருக்கு போறோம். சாப்டர் நம்பர் 8 பொறுத்த வரைக்கும் அஃபிடவிட். கிரிமினல் கோர்ட்ஸ்ல ஃபைல் பண்ற அஃபிடவிட்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்? ரூல் நம்பர் 34 சொல்லுது. என்னென்ன விஷயம்? பல விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள், சில விஷயங்கள் புதியதாக இருக்கும். நான் அப்படியே ஒரு ரஷ்அப்பா கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுறேன். அதாவது அஃபிடவிட் முதல்ல ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்ல தான் எழுதணும். ஐ சோ அண்ட் சோ பர்சன் டு ஹியர் பி சாலம்லி அஃபர்ம், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்ல தான் எழுதணும். அது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். இது ஜென்ரலா நம்ம எல்லா அஃபிடவிட்லும் நம்ம ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி டிவைட் இன்டு பேராகிராஃப் டிவைட் பண்ணணும், டிவைட் பண்ண பேராகிராஃப் கொடுக்கணும், இதுதான் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து பாருங்க, யாரு வந்து அஃபிடவிட் ஃபைல் பண்றாங்களோ அவங்க அதுல என்னென்ன பர்டிகுலர்ஸ் கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்னா அவருடைய நேமு, ஏஜ், டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஃபாதர் நேமு இல்ல ஹஸ்பண்ட் நேமு, மதர் நேம், அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் பிளேஸ் ஆஃப் அபர்ட், எங்க வந்து குடியிருக்காங்களோ அந்த குடியிருப்பு அட்ரஸ் கொடுக்கணும். கட்டாயம் என்ன பண்ணிருக்கணும்? சைன் பண்ணிருக்கணும். இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான். இது வந்து சப் ரூல் 1 and 2ல இருக்கு. அடுத்து பாருங்க, அஃபிடவிட் மோர் தென் 1 pages போகுதுன்னு என்ன பண்ணணும்? அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் உடைய பின்பக்கத்துல டைப் பண்ணலாமான்னா கண்டிப்பா அப்படிதான் பண்ண சொல்லியிருக்காங்க. போத் சைடு டைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ் அதோட பின்பக்கத்துல பண்ணணும். ஈச் அண்ட் எவரி பேஜ் சைன் பண்ணணும். அதே மாதிரி அடுத்தது அதுல ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருந்தா நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்? அஃபிடவிட்ல ஆல்ட்ரேஷன் நாமளே சைட்ல ஒரு சின்ன இன்சில போட்டுருக்கோம், அடிப்போம், சைட்ல ஒரு இன்சில் போடுவோம். இல்லைன்னா ஏதாவது ஆட் பண்ணோம்னா ஒரு வலிப்புல போட்டு மேலே எழுதி சைட்ல நம்ம இன்சில் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ அஃபிடவிட்ட ஒருத்தர் அட்டஸ்ட் பண்றாரு பாருங்க, அந்த அட்டஸ்ட் பண்றதுக்கு என்ன அர்த்தம்? இந்த அஃபிடவிட் கொடுத்தவர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் பர்சன் அந்த அஃபிடவிட் சொல்றோம். அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் அவர் முன்னிலையில தான் இந்த ஆல்ட்ரேஷனை ஒரு அழிக்கிறது, எரேஷனா இருந்தாலும் சரி, ஆல்ட்ரேஷன் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு லைனை சேர்த்துறதா இருந்தாலும் அவர் முன்னிலையில பண்ண மட்டும் தான் செலுத்துறாங்க. இல்லைன்னா
அதுக்கு கோர்ட் வந்து பின்னாடி கன்சிடர் பண்ணும் அது ஜென்யூனிட்டி இருக்கா இல்லையான்னு கோர்ட் டிசைட் பண்ணும். அடுத்து அட்டஸ்டேஷன் பண்றவங்க என்னென்னலாம் அதுல வந்து குறிப்பிடணும் அப்படின்னா, ஜென்ரல் தான் நம்ம ஆஸ் யூசுவல் நம்ம பார்க்குறோம். என்ன பண்றோம்? solemnly affirmed and signed before me at சேலம் ஆன் போடுறோம் இல்லைங்களா, அந்த பிளேஸ் அண்ட் டேட் கம்பல்சரி இருக்கும். என்ன இடத்துல என்ன தேதியில இந்த அட்டஸ்டேஷன் பண்ணாரு அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அவருடைய சிக்னேச்சர், டேட்டு அண்ட் டெசிக்னேஷன். அட்வொகேட்டா இருந்தா என்ரோல்மெண்ட் நம்பர் நம்ம முன்னாடி போடுவோம். கெஸ்டட் ஆஃபீஸர் யாராவது அட்டஸ்ட் பண்ணாங்க, இல்ல பிரிசன்ல ஜெயிலர் அட்டஸ்ட் பண்றாங்கன்னா அவருடைய டெசிக்னேஷன், நேம், சிக்னேச்சர், நேம், டெசிக்னேஷன், இதெல்லாம் வந்து அப்டேட்ல இருக்கும். அடுத்து சப்போஸ் இந்த டிபோனன்ட் இருக்காரு பாத்தீங்களா, இந்த அப்டேட் கொடுக்குறவர், அவருக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குன்னு வைங்க. நம்ம அஃபிடவிட் இங்கிலீஷ்ல கோர்ட்ல ஃபைல் பண்ணணும், இல்லைன்னா தமிழ்ல ஃபைல் பண்ணணும். பட் அவருக்கு தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது. அவரோட அஃபிடவிட்டை எப்படி பண்ணணும் அப்படின்னா, யாரு அட்டஸ்ட் பண்றாங்களோ அவங்க வந்து அந்த லாங்குவேஜ் தெரியாத நபருடைய அஃபிடவிட்டை அட்டஸ்ட் பண்றவருக்கு அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சுதான் இருக்கணும். அவர் என்ன பண்ணணும், படித்து காண்பித்து டிரான்ஸ்லேட் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல படிச்சு காண்பித்து அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிகிற கெப்பாசிட்டி இருந்தா மட்டும்தான் அந்த அஃபிடவிட் செல்ல முடியும். அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைன்னா அந்த அஃபிடவிட் இஸ் இன்வாலிட். இது வந்து சப் ரூல் 6ல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிபெண்டன்ட். பாருங்க, யாரு அட்டஸ்டேஷன் பண்றாங்களோ அவங்க டிபெண்டன்ட்டா ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்க தெரிந்த நபரா இருந்தாதான் நம்ம வந்து அட்டஸ்டேஷன் பண்ணணும். இப்ப பாருங்க, எனக்கு யாருன்னே தெரியாத ஒரு நபர் என்கிட்ட வந்து ஒரு அஃபிடவிட்டை கொண்டு வந்து கொடுத்து இதுல கீழே அட்டஸ்டேஷன் கேட்கிறாரு. அந்த டிபெண்டன்ட்டை எனக்கு யாருன்னே தெரியாது, அட்டஸ்டேஷன் பண்ணலாமா அப்படின்னா, எனக்கு தெரிந்த நபர் யாராவது அவரை அழைத்து வராருன்னு வைங்க, கூட என்னுடைய கிளைண்ட்டை கூட்டிட்டு வர்றாரு, சார் என்னுடைய ரிலேட்டிவ் தான் சார் அந்த அஃபிடவிட், அந்த மாதிரி நமக்கு தெரிந்த நபர் யாராவது கூட்டிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா அப்ப அட்டஸ்டேஷன் பண்ணலாம். அப்புறம் இதுல இன்னொரு கூடுதலான விஷயம் என்னன்னா, பர்தானாஷி லேடி அப்படின்னு இருக்காங்க. இப்போ முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து அடுத்தவங்க முன்னிலையில தன்னுடைய முகத்தை காட்ட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு டிபெண்டன்ட்டாக இருந்தால் அட்டஸ்டேஷன் பண்ற நபர் அவரை எப்படி என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா, இப்ப அவங்களுடைய ஃபேமிலியில யாராவது ஒரு மேல் மெம்பர் இருப்பாங்க, இல்லைன்னா அந்த டிபெண்டன்ட்டை தெரிந்த நபர்கள் யாராவது இருப்பாங்க. அந்த நபர்கள் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். பண்ணா அஃபிடவிட்ல அட்டஸ்டேஷன் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த பர்தனாஷி லேடியா இருந்தா அந்த நபர் நமக்கு ஒரு அஃபிடவிட் கொடுக்கணும். இந்த பர்டிகுலர் லேடி வந்து என்னுடைய ரிலேட்டிவ் அப்படின்ட்டு அவங்க நமக்கு ஒரு அஃபிடவிட் கொடுக்கணும். யாருக்கு? அட்டஸ்டிங் பண்றவங்களுக்கு ஒரு அஃபிடவிட். இது வந்து அதுல கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல். அடுத்து நம்ம ஒரு அஃபிடவிட்டை கோர்ட்ல தாக்கல் பண்றோம். அந்த அஃபிடவிட்ல பின்னாடி வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் போடுறோம். இப்போ நம்ம ப்ரூஃப் ஆஃப் டெத் ஃபைல் பண்ணோம்னா ப்ரூஃப் ஆஃப் டெத்ல என்ன பண்ணுவோம், நம்ம ஆன் பிகாஃப் ஆஃப் நம்ம அந்த விட்னஸ் நம்ம ஒரு ப்ரூஃப் ஆஃப் டெத் ஃபைல் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் போட்டிருக்கோம். அந்த டாக்குமெண்ட்ஸ் அஃபிடவிட்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட்ஸை எக்ஸிபிட்டா மார்க் பண்ணலாம் அப்படின்னு சப் ரூல் 8 சொல்லுவோம். அடுத்து முக்கியமான விஷயம் இந்த சப் ரூல் 10, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சப் ரூல் 10 பொறுத்த வரைக்கும் அஃபிடவிட் அப்படின்னா அதுல 2 விஷயங்கள் இருக்கும், 2 பார்ட். ஒன்னு டு தி பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ், இன்னொன்னு டு தி பெஸ்ட் ஆஃப் மை பிலீஃப். ரெண்டு சேர்ந்தது தான் அஃபிடவிட். அஃபிடவிட்ல எந்தெந்த விஷயங்கள் டு தி பெஸ்ட் ஆஃப் தி டிபெண்டன்ஸ் நாலேஜ், எந்தெந்த போர்ஷன் வந்து பிலீஃப் அப்படின்றத தனித்தனியா சொல்லணும், பிரிச்சு சொல்லணும் அஃபிடவிட்ல. இப்ப பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. எனக்கு என்னுடைய டைரக்ட் நாலேஜ்ல இருந்த விஷயத்த நான் அஃபிடவிட்ல சொல்லுவேன். அதே பிலீஃபை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நம்பத்தகுந்த வகையில், எனக்கு நம்பத்தகுந்த வகையில இருக்க அந்த விஷயம், அதை நான் அஃபிடவிட்ல சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தது என்றால் டு தி பெஸ்ட் ஆஃப் மை பிலீஃப் அப்படின்னா grounds of belief must be stated affidavit.
எதன் அடிப்படையில அந்த ஃபேக்டை நான் பிலீவ் பண்றேன்ற கிரவுண்ட்ஸையும் சேர்த்து மென்ஷன் பண்ணணும். இது வந்து கூடுதலாக இந்த சப் ரூல் 10ல சொல்லியிருக்காங்க. இது இப்ப லேட்டஸ்டா கமர்ஷியல் போனீங்கன்னா அதுல இருக்கிற அஃபிடவிட்ல இது சொல்லியிருக்காங்க. பிரிச்சு சொல்லணும், எந்த போர்ஷன் வரைக்கும் நாலேஜ், எந்த போர்ஷன் வரைக்கும் பிலீஃப் அப்படின்றத சொல்லணும்ன்றது அதுல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் அஃபிடவிட்டை பொறுத்தவரை விஷயங்கள்ல இந்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டை மட்டும் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் பார்க்கணும். அடுத்து இந்த அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்கிற டிபெண்டன்ட்டை கோர்ட் எப்போ வேணாலும் கால் பண்ணும். இப்போ ப்ரூஃப் ஆர்டர் ஃபைல் பண்ணி நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிராஸ் எக்ஸாமினேஷன் பர்பஸுக்கு அந்த டிபெண்டன்ட்டை எப்போ வேணாலும் கோர்ட் வந்து டைரக்ட் டு அப்பியர் பிஃபோர் தி கோர்ட் அப்படின்ற டைரக்ஷன் கொடுத்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் தான் இந்த அஃபிடவிட் அப்படின்ற இந்த ரூல்ல. அடுத்து மிக முக்கியமான சாப்டர் நம்பர் 9. இந்த சாப்டர் நம்பர் 9 என்ன அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் ஆன் ஓத் அண்ட் அஃபர்மேஷன். சாட்சிகளை சத்திய பிரமாணத்தின் மீது பேரு விசாரணை செய்யறது சம்பந்தமான இந்த சாப்டர். இதுல ரூல் நம்பர் 35ல இருந்து 51 வரைக்கும் இருக்கு. அநேகமா நான் இது வரைக்கும் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். டைம் பர்மிட்ஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணலாம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ரூல் நம்பர் 35 என்ன சொல்லுது அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் வந்து ஸ்வேரிங் பண்ணணும் விட்னஸ்க்கு. 2 விஷயம் இருக்கு. விட்னஸ், இன்டர்பிரட்டர். இப்போ சப்போஸ் விட்னஸ் வந்து கோர்ட் லாங்குவேஜ் தெரியல அப்படின்னா நம்ம இன்டர்பிரட்டர் மூலமாக தான் ரெக்கார்ட் பண்ண போறோம். அப்ப இன்டர்பிரட்டருக்கும் இந்த ஸ்வேரிங் பண்ணணும். அதே மாதிரி ஸ்வேரிங் பண்றதுல 2 விதம் இருக்கு. ஒன்னு பை ஓத் ஆர் பை அஃபர்மேஷன். ஸோ ஓத்துக்கும் அஃபர்மேஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓத் அப்படின்றது என்ன அப்படின்னா இன் தி நேம் ஆஃப் காட், ஆண்டவன் மீது ஆணையாக அப்படின்னா அது ஓத். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஓத்து எடுக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க விட்னஸ். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன்ல அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு. நம்ம வந்து எந்த கடவுளை வேணாலும் பிலீவ் பண்ணலாம், இல்ல பிலீவ் பண்ணாம கூட போகலாம். கடவுள் மறுப்பு நபர்கள் இருக்காங்க, அவங்கள வந்து ஆண்டவன் மீது ஆணையாக அப்படின்னு ஓத் எடு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய இஷ்டம். ஸோ அது வந்து அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அஃபெக்ட் பண்ணுது. அதனால அந்த மாதிரி எனக்கு ஓத்தி எடுக்க விருப்பம் இல்லைன்னா அஃபர்மேஷன் பண்ணலாம். அஃபர்மேஷன் என்னது? எனது மனசாட்சிப்படி, அதான் அஃபர்மேஷன். ஆண்டவன் மீது ஆணையாக அப்படின்னா ஓத்து, எனது மனசாட்சிப்படி உண்மையாக சொல்றேன் அப்படின்னா அது அஃபர்மேஷன். இதுதான் டிஃபரன்ஸ். அடுத்து பாருங்க, ரூல் நம்பர் 36ல யாரு இந்த ஓத்தர் அஃபர்மேஷனை அட்மினிஸ்ட்ரிங் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஓத் அண்ட் அஃபர்மேஷன் ஓப்பன் கோர்ட்ல தான் பண்ணணும். ஒன்று. அடுத்து இதை ப்ரிசைடிங் ஆஃபீஸரும் பண்ணலாம், அல்லது அதுக்குன்னு இருக்கிற ஸ்டாஃப் பண்ணலாம். இப்போ பெஞ்ச் கிளார்க்கு தான் நமக்கு விட்னஸ் பாக்ஸில் இருக்கிற விட்னஸ்க்கு ஓத்தை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ சத்தியமா சொல்றேன்னு சொல்லுங்க அப்படின்றது மேலே இருக்க ப்ரிசைடிங் ஆஃபீஸரும் பண்ணலாம், ஸ்டாஃபும் பண்ணலாம். அடுத்து இந்த ஓத்தி எடுக்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஃபார்ம் ஆஃப் ஓத் ரூல் நம்பர் 37. அதே மாதிரி அஃபர்மேஷனுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு. எந்த கோர்ட்லயுமே ஃபாலோ பண்றது, சபார்டினேட் கோர்ட் எதுலையுமே இதுல சொல்லி இருக்கிற மாதிரியான ஃபார்ம்ல ஓத் அண்ட் அஃபர்மேஷன் எடுக்கிறது. ஆஸ் அன் அட்வொகேட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றோம். சத்தியமா சொல்றேன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான் நம்ம ஃபாலோ பண்றோம். சத்தியமா சொல்றேன் அப்படின்னா சத்தியமா உண்மையும் சொல்லலாம், சத்தியமா பொய்யும் சொல்லலாம். ஆனா பாருங்க, இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓத் அல்லது அஃபர்மேஷன்ல முக்கியமான விஷயம் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒண்ணு, நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஒண்ணு, நான் சொல்கின்ற விஷயம் முழுவதும் உண்மை, உண்மையை தவிர வேறு இல்லை. இந்த 3 விஷயம் இருக்கு. shall be the truth, the whole truth and nothing but truth. இந்த 3 இருக்கணும். இந்த 3 ஓத்லயும் இருக்கணும், அஃபர்மேஷன்லயும் இருக்கணும்.
இது நீதிமன்றத்துல இப்ப லேட்டஸ்ட் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல தெளிவா கொடுத்தே இருக்காங்க. இனிமே ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியல, ஆனா கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அது ஷல் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்ப இன்டர்பிரட்டருக்கு ஓத் கொடுக்குறோம், இல்ல அஃபர்மேஷன் வந்து பண்றோம், அட்மினிஸ்ட்ரேட்டிங் ஓத் ஆர் அஃபர்மேஷன் பண்ணா அவர் என்ன சொல்லணும்? அவர் வந்து மெக்கானிக்கலா விட்னஸ் சொல்ற மாதிரி அவர் சொல்ல முடியாது. விட்னஸ் வந்து சத்தியமா சொல்றேன், உண்மையை தான் சொல்றேன், உண்மையை தவிர வேற இல்லையே சொல்லணும். இன்டர்பிரட்டர் வந்து அவர் சொல்ல போறதுல அவர் டிரான்ஸ்லேட் தான் பண்ண போறார். அவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னா, முக்கியமான விஷயம் அவருடைய ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ல என்ன இருக்கணும்னா, வெல் அண்ட் ட்ரூலி இன்டர்பிரட், சரியாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், உண்மையாக டிரான்ஸ்லேட் இன்டர்பிரட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு விஷயத்தையும் அவர் வந்து ஓத் அஃபர்மேஷன்ல சொல்றார். அவர் இன்டர்பிரட் பண்ணது மிகச்சரியாக இருக்கணும், உண்மையானதாக இருக்கணும். இது ரூல் 18ல ரூல் 38ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அதே மாதிரி இப்ப இன்டர்பிரட்டர் இருக்காரு. இப்போ ஒரு விட்னஸ்க்கு லாங்குவேஜ் தெரியாது. இப்ப வந்து ஓப்பன் கோர்ட்ல விட்னஸும் இருக்காரு, இன்டர்பிரட்டரும் இருக்காரு. ஃபர்ஸ்ட் யாருக்கு ஓத் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிங் ஓத் ஆர் அஃபர்மேஷன், இந்த ரெண்டு பேத்துல முதல்ல யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ரூல்ல கிடையாது, இம்ப்ளைடா சொல்லியிருக்காங்க. நான் கிளாரிட்டியா சொல்றேன் உங்களுக்கு. முதல்ல இன்டர்பிரட்டருக்கு தான் கொடுக்கணும். இன்டர்பிரட்டர் தான் முதல்ல சத்தியப்பிரமாணம் எடுக்கணும். அதுக்கு அப்புறம் இன்டர்பிரட்டர் விட்னஸுக்கு சத்தியப்பிரமாணம் எடுக்கிறத இன்டர்பிரட் பண்ணணும், டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஏன்னா அவருக்கு லாங்குவேஜ் தெரியாது. கோர்ட்டுல ஓத் அண்ட் அஃபர்மேஷனை சொல்ல விட்னஸ் சொல்லணும் இல்லைங்களா? அது யாரு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க? இன்டர்பிரட்டர் தான் பண்ண போறாங்க. ஸோ அதுதான் இந்த ரூல் நம்பர் 39 சொல்றாங்க. ஓத் பை இன்டர்பிரட்டர், அவர் டிரான்ஸ்லேட் பண்ணணும் விட்னஸுக்கு. இந்த ஃபார்ம் ஆஃப் ஓத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் சொல்றத வந்து கோர்ட்டுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி இன்டர்பிரேஷன் அந்த ஓத் அண்ட் அஃபர்மேஷனை ரெக்கார்ட். அடுத்து ரூல் நம்பர் 40 கொஞ்சம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்டர்பிரட்டரா யாரு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யாரு இருக்கக்கூடாது? போலீஸ் கேஸ்ல போலீஸ் ஆபீசர் இன்டர்பிரட்டரா இருக்கக்கூடாது. போலீஸ் ஆபீசரை இன்டர்பிரட்டரா அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. இது ரூல் நம்பர் 40. அடுத்து பாருங்க ரூல் நம்பர் 41. ரூல் நம்பர் 41 பொறுத்த வரைக்கும் ஒரு விட்னஸ் காம்பிடென்டா இருக்காங்கன்னா இல்லையா அப்படின்றத மேஜிஸ்ட்ரேட் டெஸ்டிஃபை பண்ணலாம். இது ஏற்கனவே எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கு. எங்க இருக்கு? 118 who may testify. அது யாருக்கு வரும்? நம்ம என்ன சொல்லுவோம், அதை who may testifyன்றதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். சைல்டு விட்னஸ் தான் அதை வச்சிருக்கோம் இன்னுமே. இப்ப சைல்டு விட்னஸ் வந்தா என்ன பண்ணுவாங்க? காம்பிடென்டா இருக்கா அப்படின்றதுக்காக டெஸ்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு என்ன சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் யாருன்னு தெரியுதா, இது என்ன இடம்னு தெரியுதா, எதுக்காக வந்திருக்க, அந்த மாதிரி சில சிம்பிள் கொஸ்டின்ஸ் கேட்டு டெஸ்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கேள்விகளை நீதிமன்றத்துல ஒரு விட்னஸ் வரும்போது அந்த கேள்வியை கேட்டு பதிவு, அந்த கேள்வியை கேட்டு பதிவு பண்றதுக்கு என்ன பேரு? வாயர் டயம். ஓகே, இப்போ அந்த மாதிரியான கேள்விகளை கேட்கலாம் அப்படின்ட்டு ரூல் நம்பர் 41ல சொல்லியிருக்கேன். அடுத்து ரூல் நம்பர் 42. ரூல் நம்பர் 42 டிப்போசிஷன் ஆஃப் விட்னஸ். அதுல என்னென்னலாம் இருக்கணும், என்ன பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது. இதுதான் ரூல் நம்பர் 42. ரூல் நம்பர் 42 பொறுத்த வரைக்கும் டிப்போசிஷன்ல என்னென்ன இருக்கணும் நீங்க பார்த்துருப்பீங்க. டிப்போசிஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு பிரிண்டட் மேட்டர் இருக்கும். அதாவது ஃபில்அப் பண்ற மாதிரி காலம்ஸ் கொடுத்துருப்பாங்க. நேம் மட்டும் டைப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், ஏஜ், ரிலீஜியன், இந்த மாதிரி ரீசன் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த விஷயத்தை தான் இதுல சப்ரூல் 1ல சொல்லியிருக்காங்க. என்னென்ன இருக்கணும்னா நேம் இருக்கணும், ஏஜ் இருக்கணும், ஃபாதர் நேம் இருக்கணும், ப்ரொஃபஷன் இருக்கணும், அட்ரஸ். இவ்வளவுதான் அந்த விஷயம். அடுத்து சப்ரூல் 2ல என்ன சொல்லியிருக்காங்க? என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணணும். அதாவது கோர்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது அதுல என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணணும்னு சொல்லி பாருங்க.
அவாய்ட் அப்ரிவேஷன்ஸ். டிபோசிஷன்ல எங்கேயுமே ஷார்ட் ஃபார்ம்ல அப்ரிவேஷன்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணவே கூடாது. 12:30 AM அப்படின்னு ஃபைல் பண்ண ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஏஎம்னா என்ன, பிஎம்னா என்ன, அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணணும். அந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. டாக்டர் அப்படின்னா டிஆர் அப்படின்னு மட்டும் போடக்கூடாது. அந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, அக்யூஸ்ட் நேம் எந்தெந்த இடத்துலலாம் டிபோஷன்ல வருதோ அந்த இடத்துல எப்படி அக்யூஸ்ட் நேமை ரெக்கார்ட் பண்ணணும்னா, அக்யூஸ்ட் நேமை டைப் பண்ணி பிராக்கெட்ல சீரியல் நம்பர் A1 A2 A3 பிராக்கெட்ல போகும். அதே மாதிரி செஷன்ஸ் கேஸாக இருந்து அதுல மெடிக்கல் எவிடன்ஸாக இருந்தால் என்ன கட்டாயம் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா, மெடிக்கல் எவிடன்ஸ் எது சம்பந்தமாக இருக்கும், ஒன்று இன்ஜுரி சம்பந்தமாக இருக்கும், இல்லைன்னா போஸ்ட்மார்டம் சம்பந்தமாக இருக்கும். மெடிக்கல் எவிடன்ஸ் இதுதான் வரப்போகுது. அப்படி வரும்போது நேச்சர் ஆஃப் இன்ஜுரி டு பி ரெக்கார்ட். நேச்சர் ஆஃப் இன்ஜுரி, அதே மாதிரி எஃபெக்ட் ஆஃப் இன்ஜுரி, அந்த காயம் ஏற்பட்டதால் ஏற்பட்ட விளைவு, அதுதான் எஃபெக்ட். நேச்சர் ஆஃப் இன்ஜுரின்றது காயத்தின் தன்மை. எஃபெக்ட் ஆஃப் இன்ஜுரி அந்த காயம் ஏற்பட்டதால் அவருக்கு அந்த அந்த இன்ஜூர்டு பர்சனுக்கு ஏற்பட்ட விளைவு, எஃபெக்ட் ஆஃப் இன்ஜுரி. அதே மாதிரி போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட் சம்பந்தமாக மெடிக்கல் எவிடன்ஸ் டாக்டர் சொல்றாரு செஷன்ஸ் கேஸ்ல அப்படின்னா, டைம் ஆஃப் டெத் அத கட்டாயம். டைம் ஆஃப் டெத் மட்டும் கம்பல்சரின்னு கிடையாது, எக்ஸெட்ரான்னு போட்டிருப்பாங்க. அதுல பாருங்க, டைம் ஆஃப் டெத்தை எப்படி டிசைட் பண்ணுவாங்க போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட்ல அப்படின்னு பார்த்தா, அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு பாருங்க. ரிகர் மார்டஸ் பிரசன்ட், அப்ப அந்த ரிகர் மார்டஸ் பொறுத்து தான் அந்த டைம் ஆஃப் டெத்தை கால்குலேட் பண்ணுவாங்க. அது நீங்க மெடிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் போனீங்கன்னா, இந்த மோடியுடைய மெடிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் ஒன்று இருக்கும், மெடிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அண்ட் டாக்ஸிகாலஜி. அதுல போனீங்கன்னா நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட்ல என்னென்னலாம் மென்ஷன் பண்ணணும், எப்படி டைம் ஆஃப் டெத்தை ஃபிக்ஸ் பண்றது, அது விஷயங்கள்லாம். அது அந்த பாசிங் ஆஃப் ரிகர் மார்டிஸ் எப்படி வரும், அதெல்லாம் இருக்கு. ஸோ அது வேணாம், நம்ம டீவியேட் பண்ணி போக வேண்டாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா டிபோசிஷன்ல மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து சர்டிபிகேட் அப்படின்னு ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க, ரூல் நம்பர் 42. என்ன இது அப்படின்னா, டிபோசிஷன் முடிஞ்சிருச்சு, டிபோசிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சைன் பண்றது சம்பந்தமான விஷயம். டிபோசிஷன்ல சிக்னேச்சர் ஃபர்ஸ்ட் யார் பண்ணணும், டிபோனன்ட். யாரு டிபோனன்ட்டா அவங்க சிக்னேச்சர் போடணும். ஈச் அண்ட் எவ்ரி பேஜ், பாட்டம் ஆஃப் தி ஈச் அண்ட் எவ்ரி பேஜ் சைன் பண்ணணும். சைன் பண்ணதுக்கு அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் சைன் பண்றதுல பாருங்க, இப்போ ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க டிபோசிஷன்ல, எண்ட் ஆஃப் தி டிபோசிஷன் தான் மேஜிஸ்ட்ரேட் சைன் பண்ணுவாங்க. எல்லாம் எவ்ரி பேஜ்லயும் டிபோனன்ட்டை சைன் வாங்கிட்டு மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாரு, எண்ட் ஆஃப் தி ஸ்டேட் டிபோசிஷன்ல தான் சைன் பண்ணுவாங்க. இப்போ இதுல கிளியரா சொல்லியிருக்காங்க, ஈச் அண்ட் எவ்ரி பேஜ் மேஜிஸ்ட்ரேட் சுட் இனிஷியல், மேஜிஸ்ட்ரேட் இனிஷியல் பாருங்க. அதே மாதிரி கடைசீட்ல ஃபுட் ஆஃப் தி டிபோசிஷன் சர்டிஃபை. அடுத்து இதுல முக்கியமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ புதுசா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 43 கிளாஸ் சப் ரூல் 2ல இப்போ ஒரு விட்னஸ் சீஃப் எக்ஸாமினேஷன் இன்னைக்கு எடுக்கிறோம். அந்த விட்னஸ் போயிடுறாரு, 2 வருஷம் கழிச்சு அவரை ரீகால் பண்றோம்னு வைங்க. கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம டிஃபென்ஸ் கவுன்சில் 311 பெட்டிஷன் போட்டு அலோவாயிடும், ரீகால் பண்றோம் கிராஸ் எக்ஸாமினேஷன். இப்போ கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்த விட்னஸ்க்கு சீஃப் 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது என்ன டிபோஷன் சொன்னார்ன்ற ஞாபகம் இருக்கா? இப்ப என்ன சொல்றாங்க இந்த சப் ரூல் 2ல, அந்த மாதிரி கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு வரும்போது ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ரெஃப்ரெஷிங் ஹிஸ் மெமரி, ஏர்லியர் டிபோசிஷனுடைய காப்பி அவங்களுக்கு ஃபர்னிஷ் பண்ணணும். விட்னஸ் பாக்ஸுக்கு வரும்போது என்ன பண்ணணும், ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண டிபோஷனுடைய காப்பி ஒன்று அந்த விட்னஸ்க்கு ஃபர்னிஷ் பண்ணணும். அவரு அதை படிச்சு பார்த்து மெமரியை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டான்னு சொல்லுவோம். நம்ம டிஃபென்ஸ் கவுன்சிலுடைய ட்ரம்ப் கார்டே தான். 2-3 வருஷம் கழிச்சு வரும்போது கண்டிப்பா சீஃபை மறந்துடுவோம், நம்ம கான்ட்ரடிக்ஷனா நிறைய ஆன்சர்ஸ் வரும். இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த அப்ஸ்டாண்டிங் அக்யூஸ்ட், இந்த ஸ்பிளிட் அப் கேஸ்ல நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்.
எதுக்கு இந்த ரூல்ஸ் வந்து இப்ப இந்த லேட்டஸ்டா என்ன பண்றாங்க, அடிஷ்னலா ஒரு காப்பி எடுத்து ஸ்பிட் அப் கேஸ்லயும் என்க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. அது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே பாருங்க ஸ்பிட் அப் பண்ற கேசஸ் எல்லாம் ஏற்கனவே இந்த ப்ரொசீஜர் என்ன பண்ணுவாங்க, ஸ்பிட் அப் பண்ணி இந்த கேஸை தனியா வச்சுட்டு இப்ப ரெகுலர் அட்டெண்டன்ஸ் இருக்கிற அக்யூஸ்டுக்கு விட்னஸ் கூப்பிட்டு விசாரிச்சு கேஸை முடிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் அவனை செக்யூர் பண்ணானா அவனுடைய கேஸ்ல மறுபடியும் அதே விட்னஸ் மறுபடியும் விட்னஸ் பாக்ஸுக்கு கொண்டு வந்து டிபோஷன் ரெக்கார்ட் பண்ணும்போது பேரண்ட் கேஸ்ல ஒரு மாதிரி சொல்லி இருப்பான், இப்ப ஸ்பிட் அப் கேஸ்ல வேற மாதிரி சொல்லுவான் எவிடன்ஸ். ஸோ இந்த மாதிரியான கான்ட்ரடிக்ஷன்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக தான் சீஃப் எக்ஸாமினேஷன் எடுக்கும்போதே சைமல்டேனியஸா ஒரு காப்பியை அந்த ஸ்பிட் அப் கேஸ்ல வைக்க சொல்றாங்க. இப்போ விட்னஸ் அக்யூஸ் செக்யூர் பண்ணதுக்கு அப்புறம் கிராஸ் எக்ஸாமினேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். கிராஸ் எக்ஸாமினேஷனும் என்ன 311 பெட்டிஷன் டிஃபென்ஸ் கவுன்சில் போட்டு கிராஸ் பண்றேன்னு சொன்னாங்கன்னா கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண முடியும். இப்ப இன்னொரு கொஸ்டின் நீங்க கேட்கலாம், இப்ப ரெகுலர் அட்டெண்டன்ஸ் இருக்கிற அக்யூஸ்டுக்கு ஒரு டிஃபென்ஸ் கவுன்சில் கிராஸ் பண்ணிருப்பாரு இல்லைங்களா, அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்ஸ்காண்டட் அக்யூஸ்டுக்கு கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா, அவருக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். அகைன்ஸ்ட் கன்சிடர். Come to rule number 43 class 2. 43 sub rule 2 என்ன சொல்றாங்க, ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக காப்பி கொடுப்பாங்க. 44 எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ். எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸை பொறுத்த வரைக்கும் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் அலோவ் பண்ணலாமா வேணாமன்றத இந்த ரூல் சொல்லுது. எப்போ அலோவ் பண்ணலாம், இப்போ யூஸ்வலா ஓப்பன் கோர்ட்ல பண்ணணும். இன் கேமரா ப்ரொசீடிங்ஸுக்கு யாராவது அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, அப்படி இல்லைன்னா கோர்ட்டே ஃபீல் பண்ணது இன் கேமரா வேணும்னா இன் கேமரால பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ரூல் நம்பர் 44. அடுத்து ரூல் நம்பர் 45 டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் தி அக்யூஸ்ட். இப்ப ஏஜ் வந்து ரெலவெண்டா இருக்கு இந்த பர்டிகுலர் கேஸ்ல, அக்யூஸ்ட் ஏஜ் டிட்டர்மின் பண்றது ரெலவெண்டா இருக்கு அப்படின்னா அது சம்பந்தமான கேள்விகளை கேட்டு டிபோஷன்ல ரெக்கார்ட். இதுதான் ரூல் நம்பர் 40. அடுத்து ரூல் 46. ரூல் நம்பர் 46 பொறுத்த வரைக்கும் ஒரு விட்னஸ நீதிமன்றத்தில் அமர்ந்து கொண்டு சாட்சியம் அளிக்க அலோவ் பண்ணலாமா வேணாமா? பண்ணலாமா என்றால் தி ஆன்சர் இஸ் எஸ் as per rule number 46. இப்ப பாருங்க, இதுல ரெண்டு சப் ரூல் சொல்றாங்க, ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க. ஒண்ணு வந்து விட்னஸ், இன்னொன்னு அக்யூஸ்ட். விட்னஸை பொறுத்த வரைக்கும் கோர்ட் வந்து நின்னுட்டு சாட்சி சொல்றதுக்கும் அனுமதிக்கலாம், அமர்ந்துட்டு சாட்சி சொல்றதுக்கும் அனுமதிக்கலாம். இப்ப சப்போஸ் பிசிக்கலி ஹேண்டிகேப்டடா இருக்காங்க, இல்ல ஓல்டேஜா இருக்குதுன்னா உட்காந்துட்டு சொல்றது கூட அலோவ் பண்ணலாம். அதே மாதிரி அக்யூஸ்டுக்கும் இஃப் பாசிபிள் சீட்டு ப்ரொவைட் பண்ண சொல்றாங்க. பாருங்க, செஷன்ஸ் கேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணோம்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் கண்டினியூஸா எவிடன்ஸ் போயிட்டே இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபென்ஸ் கவுன்சில் சீஃப் எடுக்கும்போது நம்ம போய் நம்ம சீட்ல உட்காந்துக்குவோம், கிராஸ் பண்ணும்போது எழுந்து வந்து நம்ம கிராஸ் பண்ணுவோம். ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணுவாரு, சீஃப் எடுக்கும்போது நின்றுட்டு இருப்பாரு, கிராஸ் பண்ணும்போது போய் உட்காந்துக்குவாரு. ஆனா அக்யூஸ்ட பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், அக்யூஸ்ட் பாஸ்ல நின்றுட்டே இருக்கும். இப்ப இந்த ரூல் என்ன சொல்றாங்க, அக்யூஸ்டுக்கு சீட்டு ப்ரொவைட் பண்ணலாம் சொல்றாங்க. ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும்போது உட்கார வச்சிடலாம் சீட். அடுத்து ரூல் நம்பர் 47. ரூல் நம்பர் 47 இதுவும் பாருங்க, பல ஓபன் கோர்ட்ல அட்வொகேட்ஸுக்கும் அந்த ஆபீஸ் அண்டை நீதிமன்றத்தை ஓபன் உள்ள ஆபீஸ்ல உட்கார வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணலாம். இதான் ரூல் நம்பர் 47. கிளியர் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, நம்ம நாளையில இருந்து இந்த கோர்ட்ல போய் நம்ம மிரட்டலாம். போலீஸ் டிபார்ட்மெண்டாக இருந்தால் above the rank of DSP or assistant commissioner. அப்ப யார உட்காரலாம், சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ். சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் கேடர்ல இருக்கவங்க தான் கோர்ட்ல உள்ள வந்து அட்வொகேட்ஸ் சீட்டுக்கு பக்கத்துல வந்து உட்காரும். போலீஸ் ஆக இருந்தா டிஎஸ்பி கூட எலிஜிபிள் கிடையாது. நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் டிஎஸ்பி கிடையாது, above the rank of DSP or assistant commissioner. ஸோ இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் உள்ள வந்து உட்காரும். இதுவே அதர் டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸா இருந்தா, கெஜெட்டட் ரேங்க் ஆபீசரா இருந்தா உள்ள உட்கார.
அடுத்து பாருங்க, எக்ஸ்பர்ட்ஸ் வந்தாங்கன்னா உட்காரலாம். யார் யாரெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ்? டாக்டர் எக்ஸ்பர்ட்ஸ், ஃபோரன்சிக் லேபரட்டரியில இருந்து வராரு எக்ஸ்பர்ட், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட். ஸோ எக்ஸ்பர்ட் சர்டிபிகேட்ஸ் இருக்கு, அதுக்கு எவிடன்ஸ் கொடுக்க வராங்க அப்படின்னா அவங்க ஓபன் கோர்ட்ல வந்து உட்காரு. சரி, இப்ப போலீஸ் ஆபீசர் டிஎஸ்பி வரைக்கும் உள்ள உட்கார முடியாது அப்படின்னா அவர் எங்க போய் உட்காரணும் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காங்க. எங்க உட்காரணும்? விசிட்டர்ஸ் எங்க உட்கார்றதுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்களோ அந்த கேலரியில தான் போய் டிஎஸ்பியோ இன்ஸ்பெக்டரோ வந்தா உட்காரணும். ஸோ நாளையில இருந்து யாராவது இன்ஸ்பெக்டர் உட்காந்துருந்தாங்கன்னா நம்ம ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸை காமிச்சு பாருங்க. ரூல் 47 கேம் இன்டு ஃபோர்ஸ் 1/1/2020. தயவு செஞ்சு வெளில போங்க. அடுத்து ரூல் நம்பர் 48, ரெமுனரேஷன் இன்டர்பிரட்டருக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ரெமுனரேஷன் பொறுத்த வரைக்கும் கேஷாவே இன்டர்பிரட்டருக்கு கொடுக்கணும். அவ்வளவுதான் ரூல் நம்பர் 40. 49 பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு ரூல் நம்பர் 40. ரூல் நம்பர் 49 பொறுத்த வரைக்கும் மார்க்கிங் ஆஃப் டாக்குமெண்ட்டை என்ன சீரியல்ல எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்றதுதான் ரூல் நம்பர் 40. ரூல் நம்பர் 49 பாருங்க. இப்ப யூஸ்வலா டாக்குமெண்ட்ஸ், மார்க்கிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விதத்துல டாக்குமெண்ட் உள்ள வரும் நம்ம கிரிமினல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும்? ஒன்னு ப்ராசிக்யூஷன் சைடு டாக்குமெண்ட் இருக்கலாம், இன்னொன்னு டிஃபென்ஸ் சைடு டாக்குமெண்ட் இருக்கலாம், அல்லது கோர்ட் டாக்குமெண்ட், கோர்ட் எக்ஸிபிட்ஸ், கோர்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், இல்லைன்னா அதர் பர்சன்ஸ் டாக்குமெண்ட்ஸ். இந்த 4 கேட்டகரியில தான் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி மார்க் பண்ணணும்னா ப்ராசிக்யூஷன் சைடு டாக்குமெண்ட்ஸ் ஆயிருந்தா எக்ஸிபிட் P1, P ஃபார் ப்ராசிக்யூஷன், P1, P2, P3 சீரியலா மார்க். டிஃபென்ஸ் ஆயிருந்தா எக்ஸிபிட் D1, D2, D3, D4, D ஃபார் டிஃபென்ஸ் மார்க் பண்ணணும். அடுத்து கோர்ட் டாக்குமெண்ட், கோர்ட் எக்ஸிபிட்டாக இருந்தால், கோர்ட் டாக்குமெண்டா இருந்ததுன்னா எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா கோர்ட் டாக்குமெண்ட் எக்ஸிபிட் C1, C2, C3, C ஃபார் கோர்ட், P ஃபார் ப்ராசிக்யூஷன், D ஃபார் டிஃபென்ஸ், C ஃபார் கோர்ட். எனி அதர் பர்சன் எக்ஸிபிட் X ஃபார் என்ன? XRY யாரா வேணா இருக்கலாம், அதான் X, எக்ஸிபிட் X. தேர்ட் பார்ட்டி எக்ஸிபிட் X1. அடுத்து பாருங்க, முக்கியமான விஷயம் இதுல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பாருங்க, நீதிமன்றத்துல பல நீதிமன்றத்துல ஃபாலோ பண்றது இல்ல, நம்ம சிரமமும் படுறோம். ஏன்னா இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல, ஓஏங்க, அவங்க பண்ற மிஸ்டேக் இதுல ரெக்டிஃபை பண்றாங்க. என்ன அப்படின்னா எக்ஸிபிட்ல சீல் வைக்கிறது, அப்புறம் மார்க்கிங் ஆஃப் டாக்குமெண்ட் அதுல மார்க் பண்றாங்க பாருங்க. அந்த விஷயங்கள் மெட்டீரியல் போர்ஷன் ஆஃப் தி டாக்குமெண்ட், மெட்டீரியல் போர்ஷன். உண்மையா பாருங்க, இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர்ல பார்க்கும்போது இன்ஜுரி, என்ன இன்ஜுரி ஆயிருக்கு, என்ன வெப்பன் யூஸ் பண்ணிருக்கான், இதுதான் மெட்டீரியல் போர்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட். அது மேல கொண்டு போய் சீலை வைக்கிறது. சீல் வச்சா அதுக்கப்புறம் விசிபிளா தெரியாது நமக்கு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கோர்ட் எக்ஸிபிட்ல மெட்டீரியல் போர்ஷன்ஸ் மேல பண்ணக்கூடாது. நாட் டிஃபேஸ்ட், அதை மறைக்கிற விதத்துல சீலோ மார்க் பண்ணணும். இது முக்கியமான விஷயம் அதுல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்க, இப்ப 4 அக்யூஸ்ட் இருக்காரு ஒரு கேஸ்ல. இப்ப டிஃபென்ஸ், இப்ப ப்ராசிக்யூஷன் கேஸ் முடிஞ்சது, 313 முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து டிஃபென்ஸ் விட்னஸ் இஃப் எனி நம்ம கேட்கிறோம். இன்னொரு தரப்புல விசாரிக்க சாட்சி இருக்கா, இருக்குன்னு சொல்றான் 3 அக்யூஸ்ட். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் ஒரு விட்னஸ் இன்ட்ரடியூஸ் பண்றான், இல்ல அவனே விட்னஸா வரான். என்ன ப்ரொசீஜர்? 315 CRPC. டெஸ்டிமோனியல் கம்பல்சரிக்கு எக்ஸப்ஷன் என்னது? 315 CRPC. வாலண்டரியா அவன் இன் ரிட்டன் கம்ப்ளைண்ட் இது அப்ளை பண்ணி அவன் விட்னஸா வரலாம். வந்து 2 எக்ஸிபிட் மார்க் பண்றான். டிஃபென்ஸ் எக்ஸிபிட் மார்க் பண்ணும்போது என்ன மார்க் பண்ணும்? எக்ஸிபிட் D1, D2, D3.
ரெண்டு D1 D2 வந்து A1 மார்க் பண்ணிடுறாங்க. அடுத்து A2 உடைய டர்ன். A2 ஒரு விட்னஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாரு, பண்ணிட்டு அவர் 2 டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர்றாரு. அப்ப A2 உடைய டாக்குமெண்ட்டை எப்படி மார்க் பண்ணணும்? மறுபடியும் D1 D2 மார்க் பண்ணணுமா, இல்ல D3 D4 மார்க் பண்ணணுமா அப்படின்னா கன்சிக்யூட்டிவா மார்க் பண்ண சொல்றாங்க. ஏற்கனவே மார்க் பண்ணி இருக்கிற நம்பரை அப்படியே கண்டினியூ பண்ண, 3rd 4th 5th அப்படி கண்டினியூ. இது முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்க, மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்டுக்கு வர. பல நீதிமன்றத்துல இப்போ மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் MO1 MO2 MO3 தான் மார்க் பண்றாங்க. ஆனா இப்ப இந்த புது ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல இப்ப என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா, எக்ஸிபிட் எப்படி மார்க் பண்றோமோ அதே மாதிரி 4 கேட்டகரியா மெட்டீரியல் ஆப்ஜெக்டையும் கொண்டு போறோம். டிஃபென்ஸ் சைட்ல ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் வருதுன்னா டிஃபென்ஸ் சைட்ல வந்து DMO, ப்ராசிக்யூஷன் சைட்ல வந்தா PMO, கோர்ட் மெட்டீரியல் இருந்தா CMO, அதர் பர்சன் இருந்தா XMO. ஸோ PMO1 PMO2 தான் மார்க் பண்ணும். MO1 MO2 இனிமே மார்க் பண்ணும். இது வந்து இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். இனிமே மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் மார்க் பண்ணும்போது ஆஸ் அ டிஃபென்ஸ் கவுன்சில் நம்ம கோர்ட்டுக்கு சொல்லலாம், இந்த மாதிரி ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல வந்திருக்கு. அடுத்து பாருங்க, ரூல் நம்பர் 50. ரூல் நம்பர் 50 பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினிங் சைல்டு விக்டிம். இப்போ பாருங்க, போக்சோ கேஸ்ல எல்லாம் சைல்டு விக்டிம் இருப்பாங்க, அவங்கள விட்னஸ் பாக்ஸ்ல ஏற்றி எக்ஸாமின். அது பண்ணும்போது ரூல் 50 சொல்லுது எப்படி ரெக்கார்டிங் பண்ணணும். இப்ப இதுக்கு ரெலவெண்டா சிஆர்பிசில நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்ததுக்கு, இந்த நிருபியா கேஸ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இது எப்படி மார்க் இது என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னா, ஸ்கிரீன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கட்டாயம் பண்ணணும். அக்யூஸ்ட விக்டிம் பார்க்க கூடாது டைரக்டா, அதுக்கு இடையில ஒரு திரை ஸ்கிரீன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். அடுத்து, do not directly see the accused, அதுக்கு ஸ்கிரீன் அரேஞ்ச்மெண்ட். இப்போ டிஃபென்ஸ் கவுன்சில் சீஃப் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து விக்டிம் வந்து ஒரு சைல்டு விக்டிம், சீஃப் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு, கிராஸ் எக்ஸாமினேஷன் டிஃபென்ஸ் கவுன்சில் பண்ணணும். இப்ப நார்மல் விட்னஸ் என்ன பண்ணுவோம், நம்ம விட்னஸ் பாக்ஸ் பக்கத்துல போய் நின்னுப்போம், நின்றுட்டு நம்ம கொஸ்டின் டைரக்டா வந்து விட்னஸ்ட கேட்போம். அவர் சொல்ற ஆன்சர் என்ன பண்ணுவாரு, ப்ரிசைடிங் ஆபீசர் ரிப்பீட் பண்ணுவாரு, டைப்பிஸ்ட் டைப். இதான் ப்ரொசீஜர், நார்மல் கோர்ஸ். ஆனா சைல்டு விக்டிமா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஃபென்ஸ் கவுன்சில் டைரக்டா அந்த மாதிரி சைல்டு விக்டிம் கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது. அதற்கு பதிலாக என்ன பண்ணணும், ப்ரிசைடிங் ஆபீசர் இருக்கார் பாருங்க, அவருக்கு எழுத்து மூலமாக எழுதி கொஸ்டினை ப்ரிசைடிங் ஆபீசர் என்ன கொஸ்டின் கேட்க விரும்புறீங்களோ அதை எழுதி ப்ரிசைடிங் ஆபீசர் கையில மேல கொடுக்கணும். அவர் அதை படிச்சு பார்த்துட்டு அவரு தான் விக்டிமுக்கு புரியுற லாங்குவேஜ்ல கேட்டு ஆன்சர் ரெக்கார்ட். குழந்தைங்களை வந்து நம்ம நார்மலா கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு கேட்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களோட லாங்குவேஜ்லயே கேட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நம்ம எதிர்பார்க்குற ஆன்சர்லாம் அங்கே வராது. அடுத்து, இந்த மாதிரி சைல்டு விக்டிம் பொறுத்த வரைக்கும் சைல்டு அபியூஸ் கேஸாவோ இல்லை ரேப் கேஸாவோ இருந்தது அப்படின்னா சஃபிஷியன்ட் பிரேக்ஸ் டு பி அலோவ். கண்டினியூஸா 1/2 மணி நேரம் கிராஸ் எக்ஸாம், நம்ம 1 மணி நேரம் கிராஸ் எக்ஸாமினேஷன், குழந்தைங்களை அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சஃபிஷியன்ட் பிரேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு ஒரு 10 நிமிஷம் பிரேக். அதாவது சைல்டு ஃப்ரெண்ட்லியா அந்த கோர்ட் அட்மாஸ்பியரை கொண்டு போய் போக்சோ கேசஸ் எல்லாம் அப்படி நடத்தணும் அப்படின்ட்டுலாம் போக்சோ ஆக்ட்ல நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துச்சு, சிஆர்பிசிலையும் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி இந்த ரூல்ஸ்லயும் அந்த அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரூல். ஸோ இவ்வளவுதான் ரூல் நம்பர் 50ல இருக்கு. ரூல் நம்பர் 51, எவிடன்ஸ் த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ். பாருங்க, விட்னஸ் பாக்ஸுக்கு வராம வீடியோ கான்ஃபரன்சிங்ல எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். இப்போ என்னுடைய ஒரு கேஸ்லயே அப்படிதான், ஒரு டாக்டர், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர் இப்போ வந்து அப்ராட்ல போய் செட்டில் ஆயிட்டார்.
அவரை வந்து இப்போ அவர் அப்ராட்ல இருந்து அவரை கூட்டிட்டு வந்து எக்ஸாமின் பண்ணவும் முடியாது. அவர் இஷ்யூ பண்ண சர்டிபிகேட்டை வேற டாக்டர் மூலமா மார்க் பண்ணவும் முடியும். ஏன்னா அதுல நிறைய டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் அவர் தான் ஆன்சர் பண்ணுவார். இந்த மாதிரியான கேசஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்சிங்ல எவிடன்ஸ் எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது என்ன மேஜிஸ்ட்ரேட் பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோ கான்ஃபரன்சிங்ல எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கு அலோ பண்றதுக்கு முன்னாடி மேஜிஸ்ட்ரேட்டு ரீசன் சொல்லி சாட்டிஸ்ஃபை பண்ணணும் மேஜிஸ்ட்ரேட். அடுத்து வீடியோ கான்ஃபரன்சிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வீடியோ கான்ஃபரன்சிங்ல பேசிட்டு இருக்கேன். எனக்கு பக்கத்துல இருந்து யாராவது என்ன டியூட்டர் பண்றாங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அந்த மாதிரி யாரும் டியூட்டர் பண்ணிருக்காங்களா விட்னஸ் அப்படின்றத என்ஷூர் பண்ணணும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர். அடுத்து வீடியோ கான்ஃபரன்சிங்ல எவிடன்ஸ் கொடுக்கிற அந்த விட்னஸ் கூட யாரும் அக்கம்பனிடா இருக்கக்கூடாது. இப்போ கேமரா முன்னாடி வந்து உட்கார்ந்து பக்கத்துல இன்னொருத்தர் உட்கார்ந்துருக்க அக்கம்பனி பண்ணக்கூடாது. அதையும் என்ஷூர் பண்ணிக்கணும். அடுத்து இந்த மாதிரி வீடியோ கான்ஃபரன்சிங்ல எவிடன்ஸ் எடுக்கிறோம், ஒரு விட்னஸ் விசாரிக்கிறோம் அப்படின்னாவே ஒன்லி இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட் ஆர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆன் டிஃபென்ஸ் கவுன்சில். அந்த மாதிரி பிரசன்ஸ்ல தான் வீடியோ கான்ஃபரன்சிங் எவிடன்ஸ் எடுக்கணும். ஓப்பன் கோர்ட்ல கண்டிப்பா அக்யூஸ்ட் இருக்கணும், அப்படி இல்லைன்னா கவுன்சில் இருக்கணும். இவங்க ஆப்சன்ஸ்ல வீடியோ கான்ஃபரன்சிங் எவிடன்ஸ் எடுக்கணும். இப்போ யூஸ்வலா நம்ம கோர்ட்ல ஒரு விட்னஸ் வந்துருவாரு, வந்துட்டு வெயிட் பண்ண மாட்டோம், நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம், அவர் வெயிட் பண்ண மாட்டாரு. என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு விட்னஸ் ஏற்றிடுவாங்க, அக்யூஸ்டும் இருக்க மாட்டான், அக்யூஸ்ட் கவுன்சிலும் இருக்க மாட்டான். அந்த மாதிரி வீடியோ கான்ஃபரன்சிங்ல பண்ண முடியும். அடுத்து வீடியோ கான்ஃபரன்சிங்ல ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்? வீடியோ கான்ஃபரன்சிங்ல ஆன்சர் சொல்றாங்க, இப்போ கொஸ்டின் கேட்குறோம் ஆன்சர் சொல்றாங்க, இல்ல அவரே வாலண்டரியா டிப்போஸ் பண்றாங்க. டிப்போஸ் பண்ண என்ன பண்ணணும், மேஜிஸ்ட்ரேட்டு டைப்பிஸ்ட் டிக்டேட் பண்ணி டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கு அப்புறம் டிப்போஷன் முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் ரீட் அவுட் அட் தி எண்ட். டிப்போஷன் டைப் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க, அதை ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வாங்கி ரீட் அவுட் பண்ணணும் வீடியோ கான்ஃபரன்சிங். ஏன் இதை வச்சிருக்காங்க வீடியோ கான்ஃபரன்சிங்னா மட்டும் மேஜிஸ்ட்ரேட் ரீட் அவுட் பண்ண சொல்றாங்க? என்ன விஷயம்னா பாருங்க, டிப்போசிஷன் டைரக்டா ஒருத்தர் வராருன்னு வைங்க, டிப்புன்னுட்டு அந்த டிப்போசிஷனை வாங்கி படிச்சு பார்ப்பாரு வரிசையா. நம்ம தப்பிச்சுட்டு நிறைய தப்பு பண்ணிருப்பாங்க. பாத்தீங்கன்னா டிப்போஷன்ல நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும், நிறைய விடுபட்டு இருக்கும். வேகமா நம்ம டிப்போஷன் எடுத்துட்டு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ஆன்சர் வாங்குவோம், அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு பார்க்க மாட்டோம். ரெக்கார்ட் ஆகாம நம்ம ஆன்சர் வாங்குறது வேஸ்ட். நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு டிப்போஷன் படிச்சு பார்க்கும்போது நம்ம கேட்ட கொஸ்டின் வாங்கின ஆன்சர் இருக்கணும், இருந்தாதான் அது யூஸ்ஃபுல். நம்ம அடுத்தடுத்து கொஸ்டின் கேட்டே போவோம். டைப்பிஸ்ட் என்ன பண்ணுவார், அந்த வேகத்துக்கு அவரால் அடிக்க முடியாது, 2 கொஸ்டின் விட்டுருவாரு, ஆன்சர் இருக்கும். அடுத்து அதனால இந்த வீடியோ கான்ஃபரன்சிங்கை பொறுத்த வரைக்கும் டிப்போனன்ட்டுக்கு தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி டு ரீட் அவுட் தி டிப்போசிஷன். ஸோ அதனால ப்ரிசைடிங் ஆஃபீஸர் என்ன பண்ணணும், அந்த டிப்போஷன் ரெக்கார்ட் பண்ண டிப்போஷனை அவர் பர்சனலா படிச்சு காட்டினதுக்கு அப்புறம் அது சரியாக இருக்குன்னு டிப்போனன்ட் ஒத்துக்கும், நான் சொன்னது சரியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் யாரு, ப்ரிசைடிங் ஆஃபீஸர் சர்டிஃபை பண்ணணும். ஏன்னா வீடியோ கான்ஃபரன்சிங்ல டிப்போனன்ட் சிக்னேச்சர் பண்ண முடியாது. அதனால அதுக்கு கீழே என்ன பண்ணணும், ப்ரிசைடிங் ஆஃபீஸர் சர்டிஃபை பண்ணி சைன் பண்ணணும். இத எந்தெந்த வழக்குகள்ல பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ ஒரு விட்னஸ் சம் அதர் கேஸ்ல பிரிசன்ல இருக்காருன்னு, ஒரு அக்யூஸ்டா இருக்காரு ஒரு கேஸ்ல, அவர் வந்து இந்த பர்டிகுலர் கேஸ்ல விட்னஸ். இப்போ நம்மளுடைய கேஸை பொறுத்த வரைக்கும் அவர் விட்னஸ், அவர் பிரிசன்ல இருக்காரு, அவரை பிரிசன்ல இருந்து ரிமூவ் பண்ணி நீதிமன்றத்துல கூட்டிட்டு வந்து விட்னஸ் பாக்ஸ்ல நிறுத்தி விட்னஸ் எடுத்து கட்டாயம் அப்படிதான் பண்ணணுமானா அவசியம் கிடையாது. வீடியோ கான்ஃபரன்சிங்ல கூட எவிடன்ஸ் இருக்கலாம்.
ஏன்னா இப்ப எல்லா பிரசன்ட்லயுமே வீடியோ கான்ஃபரன்சிங் ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. ஏன்னா இப்ப ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் பர்பஸ்க்காக வீடியோ கான்ஃபரன்சிங் வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி விட்னஸை நம்ம அங்கே அந்த வீடியோ கான்ஃபரன்சிங்கை பயன்படுத்தி நம்ம எடுக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த ரூல் நம்பர் 51ல சொல்லியிருக்கோம். இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் நம்ம நாளைக்கு பார்க்கலாம், டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச். யாராவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் ஆன்சர். மணிகண்டன் என்ன கேட்க அது மட்டும் மணிகண்டன் சக்தி விஜய். ஹலோ ஹலோ மேடம் சொல்லுங்க மேடம். சார் செக்ஷன் 47 மட்டும் சொல்லுங்க சார், எனக்கு கிளியரிட்டி கிடைக்கல. அப்ப 47 ஆமாங்க சார். 47 பொறுத்த வரைக்கும் அந்த ஆபீசர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஓப்பன் கோர்ட்ல வந்து நம்ம அட்வொகேட்ஸ் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வந்து ஆபீசர்ஸ் உட்காருவாங்க இல்லைங்களா. ஹலோ கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், சொல்லுங்க. ஓப்பன் கோர்ட்ல நம்ம அட்வொகேட்ஸ் உட்கார்ற இடத்துல வந்து போலீஸ் ஆபீசர்ஸ், டாக்டர்ஸ், இந்த எவிடன்ஸ் கொடுக்க வராங்களோ அந்த உட்காருவாங்க இல்லைங்களா. ஆமாங்க சார். அது யார் யாரெல்லாம் அலோவ் பண்ணலாம் கோர்ட்டுக்குள்ள உட்கார்றதுக்கு அப்படின்றத 47. போலீஸ் ஆபீசராக இருந்தால் டிஎஸ்பி ரேங்க்கு மேல இருக்கவங்க தான் ஓப்பன் கோர்ட்டுக்குள்ள வந்து உட்காரணும். எஸ்பி ரேங்க் இருக்கும், டிஎஸ்பி ரேங்க், டிஎஸ்பி ரேங்க்கு கீழே இருக்கவங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏசி கேரக்டர்ல இருக்கவங்கலாம் உள்ள உட்காரக்கூடாது. அதே மாதிரி அதர் ஆபீசர்ஸா இருந்தா கெஸ்டட் ஆபீசரா இருக்கணும், இல்லைன்னா எக்ஸ்பர்ட்டா இவங்க தான் உட்காரணும். அதான் ஃபேக்ட்ஸ். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். வெல்கம். மணி வேற யாரும் இருக்காங்க? வேற யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க, இல்லைன்னா நம்ம மணிகண்டன். ஹலோ 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 மணிகண்டன், காளிதாஸ்னு ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு, அவரை. ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம் சார். குட் ஈவினிங் சார், நல்லா இருந்தது சார் கிளாஸ். ஓகே. நீங்க அந்த ஹெட்செட் போட்டு பேசுறதுனால அடிக்கடி வந்து சவுண்ட் வந்துருது, சரியா கிளியரா இல்ல சார். ரொம்ப அருமையா இருக்கு. அப்படிங்களா? ஓகே அப்படிங்களா, சரிங்க. ஏற்கனவே நான் நார்மல் மொபைலுக்கு யூஸ் பண்ற ஹெட்செட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் ஒயர்ல கீழே மைக் இருக்கிறதுனால சரியா கிளியரா கேட்கலன்றதுனால இந்த ஹெட்செட் யூஸ் பண்றேன். அது ஏதாவது டிஃபெக்ட் இருந்தா ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? இல்ல சார், இல்ல சார், நல்லா இருக்கு சார். தேங்க்யூ சார். ஓகே. வேற யாராவது இருக்காங்களா? மணிகண்டன் வேற யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சாட் பாக்ஸ்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஹலோ ஹலோ மணிகண்டன், சிகேன்னு ஒருத்தர் இருக்காரு, முதல்ல உங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க. சிகே, வேல்முருகன், ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். சார் கண்ணன் வேலூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். ரொம்ப நல்லா சொல்லுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் கிளாஸ். ரொம்ப தேங்க்யூ. சொல்லுங்க சார். நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் அட்டெண்ட் ஓகே பண்றேன். சார், தேங்க் யூ. அப்படிங்களா சார்? நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் உங்களை. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டேவே உங்களை எதிர்பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டேவும் அட்டெண்ட் பேச உங்க முடியல. சர்வீஸ் அந்த மாதிரி. ஏன்னா வெள்ளூர்ல இந்த வெள்ளூர் லீகல் குரூப் நீங்க மெயின்டைன் பண்றீங்க பாருங்க, எக்ஸலன்ட் குரூப் சார். ஏன்னா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து நான் இருக்கேன் அதுல. நீங்க அதுல என்னன்னா ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்கீங்க இந்த அட்மின் அப்படின்றதுல.
கண்டிப்பா கண்டிப்பா சார். இந்த எட்ட நியூஸும் போட முடியாத மாதிரி எல்லாம் வச்சிருக்கீங்க. வெரி குட் சார், வெரி குட். நாம பார்க்கலாம் சார். நம்ம அடுத்து நான் உங்களுக்கு போன்ல வரேன், நம்ம பேசுவோம். சரிங்க சார். ஓகே சார். ஏதாவது டவுட் இருக்குங்களா சார் உங்களுக்கு? இல்ல சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ சார். ஓகே சார், ஓகே ஓகே. மணி அடுத்து பாருங்க, வேல்முருகன் ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி. ஹலோ. வேல்முருகன் சார், சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ வேல்முருகன் சார், கேக்குதுங்களா? சொல்லுங்க. வேல்முருகன் சார், நீங்க கேளுங்க. ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க சார். கேக்குதுங்களா? கேக்குது சார், சொல்லுங்க சார். உங்க கிளாஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. ரொம்ப இனோவேட்டிவா இருக்கு. தேங்க்யூ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சார். லிங்க் வரதுக்கு சார் யாருக்கு மெசேஜ் பண்ணா எனக்கு புரியல சார். புரியல சார். சார் இந்த லிங்க் எனக்கு புரியல, அனுப்புறீங்க. நீங்க எனக்கு ஈவினிங் 8:30க்கு இந்த லிங்க் வருது இல்லைங்க? ஆமா ஆமா ஆமாங்க சார். சார். லிங்க் அனுப்புறதுக்கு யார்கிட்ட மெசேஜ் பண்ண சார்? ஒண்ணும் இல்ல சார், நாங்க ஒரு குரூப் வச்சிருக்கோம். இந்த சார் அப்புறம் SLA வெபினார் அந்த குரூப்ல நீங்க ஆட் பண்ணிட்டா லிங்க் வந்துரும். நீங்க உங்க நீங்க நீங்க என் நம்பருக்கு நீங்க மெசேஜ் போடுங்க, நான் உங்களை ஆட் பண்ணி விடுறேன். 94432137. ஹலோ. ஒரே ஒரு क्वेश्चन மட்டுங்க சார். சொல்லுங்க சார். ஹலோ. சொல்லுங்க சார். இன்சைட் கோர்ட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் உட்காரணும்னு சொல்லி அந்த ரூல்ஸ் ஆமா சார், 47 சொல்லுது. அதர்தான் உட்கார்ந்து என்ன பண்றதுன்னு கேட்க போறீங்களா? ஹலோ. இப்போ வந்து உட்கார்றாங்க அவங்க, நம்ம எதுவும் நம்ம வெளிய போய் சொல்லக்கூடாதுங்க சார். நம்ம பிரிசைடிங் ஆபீசர்ட்ட நாலேஜ் கொண்டு போகலாம். நீங்க ஓபன் கோர்ட்ல ஜட்ஜ் கிட்ட நீங்க ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல இருக்கு. ஏன்னா பாருங்க, நிறைய நம்ம அட்வொகேட்ஸ் உட்கார்றதுக்கு இடம் இருக்காது, நம்ம நின்றுட்டு இருப்போம். அவங்க வந்து உட்காந்து இருப்பாங்க உள்ள, நிறைய ஆக்குபை பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் சார். அந்த மாதிரி இருந்தா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் கோர்ட்ல. அடுத்து பாருங்க, ஹரிஷ் ஹரிஹரன் கே. குட் மார்னிங், சாரி குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஆடிபிள். நேத்து உங்க லெக்சர் வந்து கேட்க முடியல. அது ரெக்கார்டிங் இருக்கு சார், ஆனா இன்னும் நாங்க அதை ரெடி பண்ணல. நாங்க அது யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பா ரெக்கார்டிங் தரேன் சார். இருக்கு, நேத்துக்கு ரெக்கார்டிங் இருக்கு. அப்ப உங்க நம்பருக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சிடுவேன் சார். கைண்ட்லி யூ கேன் ஆட் மீ ஆல்சோ சார் இன் யுவர் குரூப். ஓகே சார், நீங்க நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பிச்சிருங்க, நான் ஆட் பண்ணிடுறேன். ஒன்றும் பிரச்சனை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்பர் நோட் பண்ணிக்கங்க, 94432137. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெல்கம். அடுத்து பாருங்க, ஒரு யாரோ நம்ம பாஸ்வேர்டையே வச்சிருக்காரு. நேம் டிஸ்ப்ளே ஆகல. முகிலன் இல்லண்ணா. ஹலோ. 2N. ஹலோ. முகிலன், நீங்க அந்த நேம் நீங்க போட்டீங்கன்னா தான் டிஸ்ப்ளே ஆகும். சரி பரவாயில்ல, சொல்லுங்க. என்ன டவுட்? என்ன சொல்லுங்க, டவுட் என்னன்னு சொல்லுங்க சார். இப்ப ரூல் 15 கிளாஸ் 2 சார், 50 கிளாஸ் 2. ஓகே ஓகே. இப்ப நம்ம क्वेश्चन ஜட்ஜஸ் கிட்ட கொடுக்கும்போது நம்மளுக்கு ஏதாச்சும் ப்ரெஜுடிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அப்பீல் போலாமா? நமக்கு क्वेश्चंसல நம்ம என்ன கேள்வி கேட்க நினைக்கிறோமோ அந்த கேள்வியை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க ஓபன் கோர்ட்ல கொடுக்கணும். ஒரு ஜட்ஜ் அந்த நீங்க கேட்க விரும்புற கேள்வியை படிச்சு காமிச்சு அந்த கேள்வியை விட்னஸ் கிட்ட கேட்டு ஆன்சர் அவர் வாங்கி ரெக்கார்ட் பண்ணணும். அதுல ப்ரெஜுடிஸ். ஓகேங்க சார். ஓகே சார், தேங்க் யூ. இப்ப அந்த क्वेश्चंस ஏதாச்சும் வேணாம்னு ஜட்ஜ் நினைச்சாரானா அது கேட்க கூடாது இல்லைங்க சார்? அப்படி எல்லாம் கிடையாது சார். நம்ம டிஃபென்ஸ்ல நாம என்ன கேள்வி கேட்கணும்ன்றது நாம தான் டிசைட் பண்ணணும். அந்த क्वेश्चனை எப்படி கேட்டு எப்படி ஆன்சர் வாங்கணும்ன்றத ஜட்ஜ் டிசைட் பண்ணுவாங்க.
ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே தேவன், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகேம்மா, தேங்க்யூ. அடுத்து வேற யார் இருக்காங்க? வடிவழகிய நம்பி. வடிவழகிய நம்பி சார் வணக்கம் சார். வடிவழகிய நம்பி, அட்வொகேட் ஃப்ரம் சென்னை. வெல்கம் சார். சார் இந்த ரூல் நம்பர் 50ல ஸ்கிரீன் அரேஞ்ச்மெண்ட் சொல்லி சொன்னீங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார். இதுக்கும் இன் கேமரா ப்ரொசீஜர், இது ஸ்கிரீன் அரேஞ்ச்மெண்டா இது வரைக்கும் எப்படி பண்ணுவாங்க? இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல சார். நீங்க இந்த செஷன்ஸ் இப்போ போக்சோ ப்ரொசீடிங்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்பெஷல் கோர்ட் போக்சோ கேசஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கோர்ட்லயும் இதுக்கு முன்னாடி இருக்கிற மகிழா கோர்ட்லயும் இந்த மாதிரி சைல்டு அபியூஸ் கேசஸ், போக்சோ ஆக்ட் கேசஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்கிரீன் அரேஞ்ச் பண்ணி தான் சார் பண்றாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம டைஸ்ல நம்ம ஓப்பன் கோர்ட்ல நம்ம முன்னாடி நின்று கொஸ்டின் கேட்கறோம் இல்லைங்களா, பிசி டேபிள் முன்னாடி, அந்த இடத்துக்கு தாண்டி ஒரு ஸ்கிரீன் போட்டுருவோம். நம்ம அட்வொகேட்ஸ் உட்கார்ற இடம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் டைஸுக்கும் இடையில ஒரு ஸ்கிரீன் வச்சிருவாங்க. எது வரைக்கும்னா விட்னஸ் பாக்ஸ் எண்ட் வரைக்கும் ஸ்கிரீன் வச்சிருவாங்க. அப்படி வச்சுட்டாங்க அப்படின்னா விட்னஸ் வந்து அக்யூஸ்ட் டைரக்டா பார்க்க முடியாது. அந்த மாதிரி வச்சிருவாங்க. நம்ம கொஸ்டின்ஸ் ஸ்கிரீனுக்குள்ள இருந்து தான் கேட்போம். இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் தான் நடக்கும் கம்பல்சரி. ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ so much. தேங்க் யூ. நான் அவ்வளவுதான், நான் வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகே, சாட் பாக்ஸ்ல ஏதா இருக்கான்னு பாத்துக்கோ, வைண்ட் அப் பண்ணலாம். இது மொபைல் நம்பர்ஸா போட்டு தள்ளி இருக்காங்க. இல்ல அவங்க அது கொடுத்துட்டு இருக்காங்க, நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அது அவங்க கிட்ட கொடுத்துட்டா ஓகே. உங்களுக்கு மெசேஜ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, வைண்ட் பண்ணிடலாம். வைண்ட். தேங்க் யூ.